தமிழ்தாய் வாழ்த்து முதல் காவிரி பிரச்சனை வரை, நீட் விலக்கு, தொகுதி மறுவரையறை விவகாரம் வரை மாநில உரிமைகளை காக்க முன்னிருப்பது யார்? தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நீட் விலக்கு பிரச்சனை இந்தியா முழுவதும் போராட்டம், காவிரி பிரச்சனை தமிழ்நாட்டில் போராட்டம், அதை தாண்டி தொகுதி மறுவரையறைக்கான ஒரு அனைத்து கட்சி கூட்டம், ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம், தமிழ்தாய் வாழ்த்தையே முதல்ல பாடணுமா மூணாவது பாடணுமான்னு ஒரு சர்ச்சை, மாநில உரிமைகள் சார்ந்த பல பிரச்சனைகள் கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் முன்னுக்கு வந்திருக்கிறத பார்க்கிறோம். மாநில உரிமைகளில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே இதை அதிகம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த பிரச்சனைகளை தீர்வை நோக்கி எப்படி பயணிப்பது, எல்லா கட்சிகளுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத ஆழமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் பேச இன்று இந்த சிறப்பு விவாத மன்றத்தில் இணைந்திருக்கின்றோம். என்னோட ஹரிஹரன் அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். நமக்கு மிக முக்கியமான மூத்த தலைவர்களாக பல விருந்தினர்கள் இங்கே இந்த விஷயங்களை ஆழமாக விவாதிக்க வருகை தந்திருக்கின்றார்கள். பேராசிரியர் கான்ஸ்டன்டின் ரவீந்திரன், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநிலங்களவை உறுப்பினர். அன்பு வணக்கம். திரு நவாஸ்கனி அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், ஐஓஎம்எல் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர். முனைவர் வைகை செல்வன், ஆளும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அன்பு வணக்கம், நன்றிகள். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், மேனாள் ஆளுநர், பாஜகவுடைய மூத்த தலைவர். ஒரு கடுமையான பல்வலிக்கு மத்தியிலையும் வந்திருக்கிற டாக்டருக்கு கூடுதல் நன்றிகள். அன்பு வணக்கம் எல்லோருக்கும். எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்? தமிழ்தாய் வாழ்த்துலேருந்து ஆரம்பிக்கலாமா, இல்ல வந்தே மாதரம் முதல்ல அப்படின்னு சொல்லுவீங்களா? தமிழ்தாய் வாழ்த்துன்னு சொன்னதுக்கு அப்புறமும் வந்தே மாதரத்தை கொண்டு வர்றது நீங்க தான். அதனால முன்னாள் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய பெருந்தன்மை இன்னாள் ஆளுநருக்கு இருந்தா இந்த பிரச்சனையே இல்லையே. உள்துறை அமைச்சருக்கு பெரிய பெருந்தன்மை இருக்குப்பா. அவருக்கு அவங்களோட ஆர்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்து தான் 20 மாநிலங்கள்ல மாநில மொழி பாடல்கள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, 20 மாநிலங்கள்ல இருக்குது. அதனால் அவங்க சமீபத்தில் கொடுத்த கவர்மெண்ட் ஆர்டரில் முதல்ல அவங்க எந்த மாநில மொழி பாடலோ வேணாமன்னு அதை சொல்லவே இல்லை. புதிதாக வந்தே மாதரம் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. வந்தே மாதரம் முதலில் இருக்க வேண்டும், தேசிய பாடல் ரெண்டாவது இருக்க வேண்டும், அதுக்கு அடுத்தால் ரெண்டாவது கூட வார்த்தை போல் அதுக்கு அடுத்தால் இருக்க வேண்டும். ஆக வந்தே மாதரத்திற்கு கொடுத்த ஒரு குறிப்பை தமிழ்தாய் வாழ்த்திற்கு கொடுத்ததை மாதிரி கொண்டு வந்து ஒரு மாதிரியா தமிழ்நாடு அரசியல் ஆக்கிட்டாங்களே தவிர எங்கேயுமே கோர்ட்ல கூட சொல்லியிருக்காங்க உள்துறை அமைச்சகம். இம்ப்ளிமெண்ட் அப்படிதானே மேடம் ஆகுது? தமிழ்தாய் வாழ்த்து மூணாவது போற மாதிரி தானே இன்னைக்கு மனோன்மணியம் சுந்தரராமன் பல்கலைக்கழகத்துல முதலமைச்சரோட பதவியேற்பு விழாவிலேயே பார்த்தோம். இல்ல அது ஆளுநர் பதவியேற்பு விழா, புரோட்டம் ஸ்பீக்கர் பதவியேற்பு விழான்னு ஆளுநர் இந்த பெருந்தன்மையை காட்டியிருந்தா, டாக்டர் சொல்ற இன்டர்பிரேஷன் ஆளுநர் செயல்படுத்தி இருந்தா இந்த சர்ச்சைக்கே இடம் இல்லையா? இல்ல இருந்திருக்காது. ஏன்னா என்ன பொறுத்த மட்டும் உள்துறை அமைச்சகம் எந்த உள்நோக்கத்தோடு அவங்க தமிழ்தாய் வாழ்த்து பின்னால பாட வேண்டும் என்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்துறை அமைச்சகம் என்ன அனைத்து மாநிலங்களுக்குமானது. தமிழ்தாயை பின்னுக்கு தள்ள வேண்டும் என்று உள்நோக்கம் உள்துறை அமைச்சருக்கு நிச்சயமா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இருக்கா? இல்ல ஆளுநர் இல்ல அர்லேக்கருக்கு இருக்கு. நான் அப்படி நேரா சொல்ல முடியாது. அப்படி சொல்ல நேரா சொல்ல முடியாது. ஒரு ஆளுநரா இருந்தவங்க ஆளுநரை டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா நான் அவரை பார்த்தா நிச்சயமா, ஏன்னா உள்துறை அமைச்சகத்தோட சுற்றறிக்கை இப்படிதானே இருக்கு, அதையே நம்ம இப்படி மாற்றி எடுத்துக்கணும்னு நான் கேட்கறதுக்கு நான் தயங்க மாட்டேன், கேட்கறதுக்கு நான் தயாராகவும் இருக்கேன் அப்படின்றத நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றும் இல்லாத பிரச்சனை தான் பெருசாக்கிட்டு இருக்கேளோ? இல்லை, அப்படி இல்லை. அதாவது தமிழ்தாய் வாழ்த்து மாண்புமிகு முதலமைச்சருடைய பதவியேற்பு விழாவிலே 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே அது முதலிடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற முனைப்பு இருந்தது. ஆகவே தான் பிரதமரை, உள்துறை அமைச்சரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சந்திக்கிற போது ஒரு வழிகாட்டி நெறிமுறையை நீங்கள் தர வேண்டும் என்று சொன்னதனுடைய அடிப்படையில் தான் அவர் மாநில பாடல் முதலிடத்திலே என்று ஒரு உத்தரவு வந்தது. இது இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இது வந்ததற்கு பிறகு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் பங்கேற்ற அந்த பட்டமளிப்பு விழாவிலே மீண்டும் 3வது இடத்துக்கு தமிழ்தாய் தள்ளப்பட்டது அந்த வாழ்த்து. அப்படி என்றால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மந்திரி கலந்து கொண்ட நிகழ்ச்சியில 2வது தள்ளப்பட்டது இந்த தீர்மானம் வந்த அப்புறம். ஆமா, மாநில மந்திரி இல்ல, அதுதான் உங்க மந்திரி முதல்ல மத பாடல் வருது, அப்புறம் தமிழ்தாய், அதுதான் இடம் வந்துருது. இதற்குத்தான் முற்றுப்புள்ளி வைக்கிற விதத்திலே தான் சட்டமன்றத்தில்
தமிழ்த்தாய் வாழ்த்துக்கென்று ஒரு தீர்மானம் கொண்டு வந்து இன்று தீர்மானத்துக்கு அடுத்த நடந்ததான் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. ஆமா. அதற்கு இல்ல பிறகு சார், உங்களுக்கு தெரியாதது இல்ல, தமிழ்த்தாய் வாழ்த்த தமிழ்நாட்டுல மாநில பாடலா ஏற்றுக்கொண்டு எல்லா அரசு நிகழ்ச்சிகளிலும் முதல்ல அதை பாடணுங்கிறது எனக்கு தெரிஞ்சு நமக்கு 70s இருந்து அந்த ஆர்டர் இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் நம்ம இருக்கு. நம்ம அமல்படுத்தி இருக்க வேண்டிய நாம புதுசா என்ன ஆர்டர் கொண்டு வை ஸ்டேட் தி ஆப்வியஸ். இல்லை இப்போ இதற்கு பிறகு கடுமையான ஏற்கனவே மேதக ஆளுநர் அலுவலகத்தில் இதை குறித்து நாங்கள் கேட்டதற்கு இல்லை நாங்கள் இந்த நடைமுறை தான் நாங்கள் ஃபாலோ பண்ண முடியும். வந்தே மாதரம், அதற்கு பிறகு தேசிய பாடல், அதற்கு பிறகு தமிழ்த்தாய் வாழ்த்து என்று தெளிவுபடுத்தினார்கள். அதைத்தான் பல்கலைக்கழக நிகழ்வுகளும் சொன்னார்கள். ஆகவே மிக உறுதியாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கனுடைய அடிப்படையில் மிக உறுதியாக இனி எல்லா இடங்களிலும் இதே மாதிரி மாநில பாடலுக்குத்தான் முதலிடம், தமிழ்த்தாய் வாழ்த்துக்குத்தான் முதலிடம் என்கிற நிலைப்பாடு உறுதியாக இருக்கிறது. எல்லா விஷயத்திலயும் தீய சக்தி, தூர்ந்து போன சக்தின்னு சொல்ற நீங்க, இதற்கு வந்து ஆழமான அடித்தளம் இட்டது அவங்க தான். தமிழ்த்தாய் வாழ்த்த மாநில பாடலா கொண்டு வந்தது அவங்க தான் என்பதை சேர்த்து அங்கீகரிக்கணும்ல. இல்லை, அதாவது வந்துங்க 50 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலாக ஆட்சியில் இருந்தாங்க. திமுக 30 அது கூட செய்யலைன்னா அப்புறம் எதுக்கு ஆட்சியிலேருந்து என்ன பயன்? இல்லை, என்ன பயன் கேட்குறேன். தமிழ்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. சரி, வரவேற்கிறோம். ஆட்சிக்கு வந்து 30 ஆண்டு காலம் நீண்ட நெடிய பயணத்திற்கு பிறகும் கூட நாங்கள் தான் தமிழ்த்தாய் வாழ்த்த கொண்டு வந்தோம்னா சரி, அது கொண்டு வர்றது தானே உங்கள் வேலை, டியூட்டி. ஆட்சிக்கு வந்து கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்து 2 வருட காலம் ஆட்சி கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்து 100 நாட்கள் தானே ஆயிருக்கு. இது படிப்படியான பல்வேறு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை செயல்படுத்துவோம்ல, அதை தான் நீங்கள் பார்க்கணும். இதுக்கெல்லாம் கிரெடிட் கிடையாது, உங்க கடமை. உண்மை கடமை தானே, அதில் மாற்று கருத்து இல்லையே. யார் செஞ்சாலும், அவங்க செஞ்சாலும் சரி, நாங்கள் செஞ்சாலும் சரி. 30 ஆண்டு காலத்திற்கு பிறகு கொண்டு வரல திமுக, முதல் 5 ஆண்டிலே கொண்டு வந்தது. இருமொழி கொள்கையையும் முதல் 5 ஆண்டிலே கொண்டு வந்தோம். தமிழ்நாடு என்று பெயர் வைத்து அழகு பார்த்ததும் முதல் 5 ஆண்டில். தமிழ்த்தாய் வாழ்த்து இதுதான் என்று சொன்னதும் திமுக முதல் 5 ஆண்டில். அதை விட மிக முக்கியமாக சொல்லுகிறேன், அண்ணன் வைகை செல்வனுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன், இந்திய மாநிலங்களில் முதலாக சட்டத்தை தமிழில் நிகண்டு கொண்டு வந்து பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்தது. அதன் பிறகு அவர் குறுகிய காலத்தில் காலமாகிவிட்ட காரணத்தினால் தலைவர் கலைஞர் வந்த பிறகுதான் ஒரு மாநிலத்தில் தமிழில் சட்டத்தில் நமது நீதிமன்றங்களில் விவாதம் நடந்ததும் திமுக ஆட்சியில்தான். தமிழ்த்தாய் வாழ்த்தில் சகோதரி மிக லாவகமாக அப்படி தள்ளி போகிறார். நான் அந்த அறிக்கை வரும்போது நான் பாராளுமன்றத்தில் இருந்தேன். படித்து பார்க்கிற போது என்னன்னா தமிழ் வாழ்த்தை பற்றி, மாநில பாடலை பற்றி எதுவும் பேசாமல் போயிடுறாங்க. ஓகே, நீங்கள் தேசிய பாடல்னு ஒன்று கொண்டு வர்றீங்க, ஆனால் தேசிய பாடல்னு ஒன்று அங்கீகரிக்கப்படவில்லை அரசியலமைப்பு சட்டத்தில் என்பதை உச்சநீதிமன்றம் 2019 பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் ஒருவர் தொடர்ந்த வழக்கில் மிக தெளிவாக சொல்லுகிறது. நேஷனல் சாங் என்று ஒன்று அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை. ஓகே, நீங்கள் கொண்டு வரீங்க, கொண்டு வந்து உள்ளே கொண்டு வரும்போது அக்கா சொன்னது சரி. என்ன, இந்த 2இல் எதை முதலில் பாடுவது என்றால் நீங்கள் தேசிய பாடலை, வந்தே மாதரத்தை. அப்படியானால் நான் சொல்லுவது, மாநில மொழி பாடல்கள் இருப்பது என்பது உள்துறை அமைச்சருக்கு தெரியாதா? மாநில மொழி பாடல்கள் இருக்கிற மாநிலங்களில் மாநில மொழி பாடல் முதலில் கோர்ட்லயே சொல்லிட்டாங்களே. இல்ல, நான் சொல்றது, அந்த அறிக்கையை கொடுக்குறீங்களே, கொடுக்கும்போது ஏன் நீங்க பேசாம விடுறீங்க? அதான் சொல்றேன், ஏன் பேசாம விடுறீங்க? இல்ல அந்தந்த மாநிலம் அதில் முடிவு செய்வாங்க. சந்தேகமே இல்ல, உள்துறை அமைச்சருக்கு சந்தேகமே இல்லாததுனாலதான். எப்படின்னா மாநில பாடல் என்றால் மாநில பாடல் தான் முதலில் பாடப்படும். இல்ல உங்களுக்கே சந்தேகம் வருது, நான் கேக்குறேன். இது ஆளுநருக்கு தெரியாம போச்சு, நீங்க தெளிவா சொல்லிட்டு ஆளுநர் விளையாடி இருக்க மாட்டாரு. இல்ல, நான் 3வது கொண்டு போனதுக்கு காரணமே இந்த ஆம்பிகுவிட்டி தானே. இந்த ஆள் தான். யாரு? தமிழ்நாடு ஆளுநர் வந்து இல்ல நம்ம தெளிவுபடுத்தினா ஆளுநருமே அதை செஞ்சிருக்க முடியாது. இல்ல அதுக்கு நான் ஏன்னா இப்ப தெளிவுபடுத்திருக்காங்களே கோர்ட்ல, நாங்க வந்து 3வது பாடணும்னு சொல்லவே இல்லைன்னு. அடுத்த நாள் நீங்க எல்லா பத்திரிகையும் எடுத்து பாருங்க. ஏன்னா ஒரு சந்தேகம் இருக்கும் பொழுதுதான் நீங்க இதுல முதல்ல பாடணும்னு, உங்க மாநிலத்துக்கு முதல்ல தான் பாடணும்னு மத்திய அரசு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அக்கா சொல்லுவதை போல தமிழ் பாடல் தான், வாழ்த்துத்தான் முதலில் பாட வேண்டும் என்று சொல்ல வேண்டியதில்லை, தெரிந்துதான் என்றால், ஒருவேளை ஆளுநர் ஆர்லேக்கர் தப்பு செய்திருந்தால் முதலமைச்சர் கேட்க தவறிவிட்டாரா? கான்வகேஷன் எப்படி நடந்திருக்கு? கான்வகேஷன்லயே தமிழ்த்தாய் வாழ்த்து 2வது பாடப்பட்டிருக்கு திமுக ஆட்சியிலே. இல்ல நான் சொல்றது, பொன்முடி கலந்துட்டு இருக்காரு, கோவிசெட்டி தேசிய கீதம் முதல்ல. தேசிய கீதம் முதல்ல.
தேசிய கீதம். அதைத்தான் நான் என்ன சொல்ல வரேமா, தேசிய கீதம் அவர் பாடப்படும் போது இது 3வது இடத்துக்கு போகும்போது ஏன் நம்ம கொஸ்டின் இல்ல பண்ணல? பிரச்சனை அதுதான் சார், twofold. ரெண்டாவது போனா தப்பில்ல, மூணாவது இல்ல, போனா இல்ல தப்புன்னு இல்ல சொல்றீங்க. இல்ல, ரெண்டாவது இதுல- போனா தப்பில்லை என்பதில்ல, ரெண்டாவது இல்ல, அந்த போக வேண்டும் என்பது நிகழ்ச்சியில- ஒன்றிய அந்த அரசினுடைய அதேதான் இப்போ இல்ல, அந்த இருக்கு. நிகழ்ச்சியில உயர்கல்வித்துறை அமைச்சரை கலந்துக்கல, புறக்கணிச்சிட்டாங்க. ஓகே. இந்த அதான் நம்ம மனோன்மணி- சொல்லணும். இந்த மனோன்மணி மக்கள் அதை நம்ம விழிப்புணர்வு பார்க்கணும். வரணும். இட் காம்ப்ளிகேட்ஸ் பிகாஸ் ஆஃப் த நேஷனல் சாங். இந்த நேஷனல் சாங்கா நீங்க வந்தே மாதரம் கொண்டு வருவதே பிரச்சனைக்குரியது. எதற்காக இந்த பாடலை இந்த வடிவத்துல கொண்டு வர்றீங்க? அதுல நான் இதுக்கு வேற நோக்கங்கள் இருக்கு, குறிப்பாக மத நோக்கங்கள் இருக்கு. இல்ல நான் மறுபடியும் சொல்றேன், இதுல வேற மத நோக்கம் ஒன்றும் இல்ல. நம் இளைஞர்களுக்கு வந்தே மாதரம் பாடல் தான் நம்மளோட சுதந்திரத்தின் அடிநாதமாக இருந்தது என்பதை தெரியப்படுத்துவதற்கும் நேற்று எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. ஆனா இதையும் ஒன்றை நான் மறுக்கிறேன், அது வந்து ஒரு மதத்திற்கு எதிரானது என்பதை நான் மறுக்கிறேன். இல்ல, அப்படி- பொம்ஹி துர்கா தசப்பிரஹரண தாரிணி கமல கமல தல விதாயினி ஆமா, அப்படின்னா ஆமா, அவர்களை வணங்குகிறேன்னு சொல்லும்போது நாட்டுக்கு நாட்டை இணையாக நாட்டை துர்க்கையாக, வாணியாக, லக்ஷ்மியாக நீங்களும் நானும் அசோகாவும் வைகை செல்வனும் வணங்கலாம். எதற்காக நாட்டை பேராசிரியர் கான்ஸ்டன்ட் ரவீந்திரனும் அதுதான், நவாஸ்கனி அதுதான். இல்ல, இல்ல, அவர்களும் துர்க்கையை வணங்கணும்? ஒன்றை நான் கேட்கிறேன், ஒன்றை கேட்கிறேன். இது வந்து மதசார்பற்ற நாடுன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. அப்போ மதச்சார்பற்ற நாடு என்று வரும்போது முதலில் காங்கிரஸ் தான் இதுல ஒரு பிரிவினை, இப்படி பாட முடியாது, இஸ்லாமியர்கள் அதுல எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்றது சொல்றோம். ரவீந்திரநாத் தாகூரும் எதிர்ப்பு இல்ல, தெரிவிச்சார். எதிர்ப்பு தெரிவிச்சார். ஆனா இன்றைய காலகட்டத்துல இன்னைக்கு இந்த நம்மளோட தேசிய பற்று இருக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டது. ஆனா இதுல எல்லாவற்றிலுமே உள்நோக்கம் கொண்டு வருவதுதான் நம்மளோட இல்ல இது. வேற என்ன நோக்கம் இருக்க முடியும்? இந்த வந்தே மாதரம் பாடலே 2 ஸ்டான்ஸா தான் இருந்தது. அதுல வாணி கிடையாது, துர்கா கிடையாது, லக்ஷ்மி கிடையாது. இப்ப நீங்க அதையும் சேர்த்து பாடுனா அவர் ஏன் பாடணும்? அவர் வந்து ஏக இறைவனை வணங்கக்கூடியவர், அவருக்கு வேற வழிபாடு இருக்கு. நீங்களும் நானும் தேசத்தை துர்க்கையா வணங்கலாம், அவர் ஏன் வணங்கணும்? இல்ல, வாழ்த்தினா அதுக்கு போதாதா? தான் நம்ம நாடு வந்து பன்முகத்தன்மை கொண்ட நாடு. அதுல வந்து நாம வந்து எல்லாரையும் அவங்களுக்கு- உள்ளடக்கணும்ல. இல்ல, இல்ல, எங்க பன்முக- கடவுளையும் ஒரு கடவுளையும் நிமிடம், ஒரு நிமிடம், ஒரு எங்க நிமிடம், கடவுளையும் எல்லா சேர்த்துக்கங்க. மதத்தையும் கொண்டு ஒரு வரலாம். நிமிடம், ஒரு நிமிடம். இல்ல, அவர் என்ன சொல்றாரு, குறைந்தபட்சம் பாட்டுல எங்க எங்க கடவுளையும் சேர்த்துக்கங்க. சேர்த்துக்கங்க. அதுல அப்ப சேர்த்து இருந்திருக்கலாம், ஏன் சேர்க்கல? ஏன் சுதந்திர போராட்டத்துல சேர்த்துனா இன்னும் நீங்க தீவிரவாதிகளோ? சேர்த்துக்கணும். அப்படியே பிஜேபி இல்லையே. ஒண்ணே நான் கேக்குறேன், அப்ப பிஜேபி இல்லையே? நீங்க தானே இப்ப சேர்த்தது. இல்ல, இல்ல, அப்ப பிஜேபி இல்லையே, அப்ப நீங்க சேர்க்கணும்னா எல்லாரும் சேர்ந்திருக்கலாம். அப்போ பிஜேபி இல்லாத போது 2 ஸ்டான்ஸா போதும்னு முடிவெடுத்தாங்க. ஆமா. பிஜேபி வந்தப்புறம் தான் வந்து- துர்க்கையை வாணி இல்ல, லட்சுமியும் இல்ல, சேர்த்தீங்க. இல்ல, நான் ஒரே ஒண்ணுதான் கேக்குறேன். தேசிய இப்ப- பாடல். இல்ல, இல்ல, தேசிய பாடல்ல நம்ம இந்து மத கடவுள்கள் வரும்பொழுது அதை பாராபட்சமாக பார்க்காமல் அது தேசியத்தின் அடிநாதமாகத்தான் பார்க்க வேண்டும் என்பதுதான் இன்றைய இந்த தேசியத்தின் நமக்கு ஒரு இதுல நலன். அதனால இல்ல, ஒரு நிமிடம். Yes. அதாவது இந்த பன்முகத்தன்மை பிஜேபிக்கு இருக்கிற மாதிரி மற்றவர்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கையாக இருக்கிறது. வந்தே வந்தே மாதரத்தில் மாதரம் பன்முகத்தன்மை இல்லைங்கிறது தானே இப்ப பிரச்சனையாவும். இல்ல, அது அந்த அந்த பாடல் தான் அங்க நிறைய பேர் பாடி, தொண்டர்கள் பாடி அந்த தேசியத்தை நாம் கொண்டு வரும் பொழுது அந்த உணர்வுக்காக நாம பாடுகிறோம் என்று ஏன் எடுத்துக்கொள்ள மறுக்கிறீர்கள்? அதை ஏன் நீங்கள் தவிர்க்கிறீர்கள்? அதான் எங்களோட கேள்வி. வந்தே மாதர பாடலில் தேசத்தை, நாட்டை புகழக்கூடிய வரிகள், இயற்கை வளங்களை புகழக்கூடிய வரிகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று நம்முடைய சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர்கள் எல்லாம், காந்தி உட்பட ரவீந்திரநாத் அவர்கள்லாம் முதல் 2 ஸ்டான்ஸாவில் எந்த சர்ச்சையும் இல்லை, அதை பாடலான்னு முடிவு பண்ணது. இன்றைக்கு இந்து மத கடவுள்களெல்லாம், உருவ வழிபாடு எல்லாம் சொல்லக்கூடிய லட்சுமி, சரஸ்வதி உள்ளிட்ட தெய்வங்களை எல்லாம் மற்ற இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களாகட்டும், கிறிஸ்தவர்களாகட்டும், மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் இதை எதற்காக பாட வேண்டும்? அடுத்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், ஏத்திஸ்ட் இருக்காங்க, அவங்களாம் இதை எதுக்காக பாட வேணும்? அப்படி அவங்க சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் இல்லாத எல்லா கடவுளையும் சேர்த்துக்கங்க. அதில் இஸ்லாமிய தேசமான இந்தோனேசியால இந்து கடவுள்கள் குறித்த நாணயங்கள் இருக்கு, கரன்சி இருக்கு. அவங்க ஏத்துக்கிறாங்கல்ல, அவங்க அந்த பன்முகத்தன்மை ஏத்துக்கும் போது நம்ம ஏன் ஏத்துக்கூடாது? இல்லை சார், இது வழிபாடு சம்பந்தமானது. நாங்கள் ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள். பிரிவினையை நம்ம புகுத்துவதுதான் இது பிரச்சனையே பிரிவினை நான் கிடையாது. சொல்றது. இது சர்ச்சைக்குரிய அந்த வரிகள் இருக்கிறதுனால தான் அதெல்லாம் இத்தனை காலம் வந்து இல்ல, நம்ம அனுமதிக்கப்படவில்லை. சுதந்திர போராட்டத்தின் போது நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தானே வந்தே மாதரம்னு ஆமா. சொல்றோம். இப்போ எல்லாத்தையும் வந்தே சேர்த்துக்கங்க. மாதரம்னா நம்ம தாயை நம்ம வணங்குறோம். ஆமாம், இப்போ இந்த 6 ஸ்டான்ஸாக பாடுவது தான் நமக்கு சர்ச்சையாக இருக்குது. அதை இன்னைக்கு பாராளுமன்றத்தில் எப்படி சட்டமாக்கியிருக்காங்க? எந்த விவாதமும் இல்லாமல் வந்தே மாதரத்தை அவமதிப்பது சட்டப்படி குற்றம் என்று
எந்த விவாதம் இல்லாமல் அவசர கதியில் வந்து 3 இதை ஆண்டு சிறை வரைக்கும். சிறை டாக்டர் அது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறீங்கல்ல நீங்க இதை வந்து பாடுன்னு சொல்லி தேசிய பாடல் ஆக்கி பாடலைன்னா அவமதிச்சா குற்றம்னு சொல்லி சிறை தண்டனை வரைக்கும் போகும்போது அதீதமா கொண்டு போறீங்களா? அதை தண்டனை ஆக்கிட்டு சட்டமாக்கிட்டு இந்த நாட்டு- இன்றைக்கு இந்த தமிழ் தாய் நாட்டுக்கான- வாழ்த்தை 3ஆவது இடத்துக்கு தள்ளியிருக்காங்க. ஆளுநர் மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு 3வது ஆளுநர் அலுவலகத்திலிருந்து அனுப்பக்கூடிய சுற்றறிக்கையில் தெளிவாக அனுப்பியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி உள்துறை அமைச்சகத்திலேருந்து அப்படி ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா ஏன் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி ஆளுநர் ஏன் கண்டிக்கல? ஏன் நீங்க தாவேகா கண்டிச்சிருக்கா இந்த மசோதாவை? எனக்கு ஞாபகம் இல்ல. தமிழக பாரதிய ஜனதா வந்து அதை கண்டிச்சிருந்தா தாவேகா கண்டிச்சதா? வரக்கூடிய வந்தே மாதரம் காலங்கத்திலேயே மசோதா தவிர்க்கப்படும். வந்துச்சுல்ல. எனக்கு தெரிஞ்சு தாவேகா கிட்ட இருந்து அறிக்கை வந்தது சார், நம்ம பார்க்கல. வந்து திமுக போராடிச்சு. வந்தே இல்ல, ரெண்டு மாதரத்தை ஸ்டாண்டு தாங்க. ஒன்று தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய பாடல். இந்த 2 பாடல் இருக்கிறதுங்கிறது உறுதியாக இருக்கும். வந்தே மாதரம் இடைப்பட்ட திணிப்பு மசோதா நிறைவேற்றி அதை எதிர்க்கவே இல்லையா? அவங்க எதிர்த்தாங்களா? எங்க ஸ்டாண்டு தமிழ்த்தாயை வாழ்த்தணும்னு தீர்மானம் போடுறீங்க. அதே அமர்வுல அதே அசெம்பிளில தமிழை பத்தி பேசினா மதத்தை கொண்டு வர்றீங்க. இல்லை, அதாவது வந்துங்க பேச்சை வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அதனால் உணர்ச்சி பூர்வமான சொன்னது தான். மற்றபடி வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு வட்டார மொழி வழக்கு இருக்குது. வட்டார மொழி வழக்கு இருக்கு. கிறிஸ்டியன்கிறது எங்க வந்துச்சு? அதாவது வந்துங்க இயல்பாக சொன்னது, அவ்வளோதான். அதுக்காக வந்து அது குறை சொல்லக்கூடாது. ஐக்கிய தூக்கி போடும்போது அதாவது இயல்பா உங்களுக்கு கோவம் வரலையா? ஏங்க, நீங்க முனைவர் வைகை செல்வனுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் வந்து பேரவைத் தலைவர் நாற்காலிலிருந்து இறங்கி அடிக்கலாம் பாஞ்சிருக்காங்க ஒரு காலத்தில். தட்ஸ் வாட் அபௌட் ரீ. அவங்க பண்ணா முனைவருக்கு இல்ல, கோவம் இல்ல. வரலையா? தவறுதானே? சட்டப்பேரவை அப்படி பாஞ்சது தவறுதானே? கண்டிப்பாக இல்ல அதை தாண்டி நான் வந்து பான் கிறிஸ்டியன், நான் பைபிள் படிச்சவன், அன்பு மொழி எனக்கு தெரியும். எவ்வளோ அன்பு மொழி உங்களுக்கு வந்து தமிழ் படிச்சாலும் தெரியாது. அப்படிங்கும்போது தமிழையும் மதத்தையும் ஏன் பிட் பண்றீங்க? ரெண்டுமே வந்து தமிழ் தான் நம்முடைய தாய்மொழி, உயிர்மொழி. நம்முடைய ஊனில், உணர்வில், உதரத்தில், நாடி நரம்புகளில் கடந்துட்ட தமிழ் மொழி. அதில் எந்த மாற்று எந்த கருத்து இல்லை. மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் ஆ. அவருக்கு நாடி நரம்புல தமிழ் தானே இருக்கு. கண்டிப்பா அப்புறம் ஏன் இதையும் அதையும் அவர் சேர்க்கணுங்கிறது? உணர்ச்சி பூர்வமா பேசிட்டார், அவ்வளவுதானே ஒழிய அது தொலைக்காட்சியில இப்படி பேசுவாங்க, சட்டமன்றத்துல அப்படி பேசுவாங்க. அதான் அவங்களோட பழக்கம். இல்ல, அந்த பழக்கம்லாம் எங்களுக்கு கிடையாதுங்க. ஆமா, எங்களுக்கு ஒரே அது மாதிரி பேச்சு உண்மையாக தான், ஒரே மாதிரி நடவடிக்கை தான். அது சில நேரங்கள்ல அதாவது இல்ல, அவர் சில மைக்கு நேரங்கள்ல தூக்கி போட்டாரு, ஒரே அது அன்பு நிமிஷம். மொழியா? எனக்கு தெரியல. வைகை செல்வன் அண்ணனை போன்றவர்கள் வக்காலத்து வாங்குவது எனக்கு வருத்தத்தை இல்ல, தருகிறது. அது- ஒரு நிமிஷம் பேசிடுறேன். என்னன்னா, என்னுடைய மொழியில் நான் கற்றுக்கொண்டதில் எனக்கு சிக்கல் இருக்கிறது, எனக்கு காலம் வேண்டும். ஏன்னா தெலுங்கில் கூட பேசி அவருக்கு தெரியும், ஜெயலலிதா அம்மையார் ஆமா, தெலுங்கில் கோபிநாத் பதில் எல்லாம் சொன்ன பேசி- காலம் உண்டு. கோபிநாத் ஒசூர் ஸோ நம்ம எல்லா மொழிகளையும் மதிக்கிறோம். கேட்டவருக்கு பதில் நான் பழகிவிட்ட விதத்தில் எனக்கு இப்படி இருக்கிறது, ஆனால் சட்டமன்றத்திற்கு நான் தமிழை தயார் கொள்கிறேன் என்பது தான், தன்னை தயார்படுத்திக் கொள்கிறேன் என்று அவர் சொல்லி இருந்தால் சரி. கிறிஸ்தவ மதம் இப்போ நான் என்ன, எனக்கு என்ன தமிழ் சிக்கலாவா இருக்கு கேட்குறேன் நான். இல்ல, கடந்த முறை அவரை விட நிதியமைச்சர் பல தலைமுறைக்கு முன்னால் கிறிஸ்தவனாக்கப்பட்ட இடத்திலிருந்து வந்தவன் நான். ரைட். எனக்கு ஏன் தமிழ் வர்ற மாதிரி எனக்கு ஆங்கிலமும் வர மாட்டாங்க, அடுத்த ஆனா மொழியும் வர பாருங்க, மாட்டாங்க. டாக்டர் கட்சிக்கு வந்த அறச்சீற்றமும் கோபமும் நீங்க திமுகவுக்கு வரல. ஏன் நாங்க ஏவா வேலு வந்து அவரை வந்து போஷிச்சிட்டு இருந்தார். நயினார் நாகேந்திரன் தான் கொந்தளிச்சார். கோச்சுக்காதீங்க, டாக்டர் தமிழிசை கோச்சுக்காதீங்க. கொந்தளித்தார். கடந்த- அந்த கோபம் இல்ல, உங்களுக்கு நான் இதை வரலையா? சொல்லிடுறேன். கடந்த நி- பண்ணேன் நானு, என்னால பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று. ஆனா திமுக பொறுத்து கொண்டது பாருங்க. நாங்க பொறுத்துக்கல. அதாவது அவர் வந்து எங்க இவர் தான் கேள்வி கேட்டது, எங்க சட்டமன்ற உறுப்பினர் தான் கேள்வி கேட்டாரு. Exactly. அதுக்கு அவர் அப்படி பதில் சொல்லும்போது மதிமுக இன்னைக்கு உங்க பக்கம் வந்தவர். அதான் நீங்க எங்க எடுத்துக்கிட்டவர். உதயசூரியன் சின்னம் தானே, அவர் இன்னைக்கு திமுக தானே, அவர் திமுகங்கிற பேர்ல தாங்க அது இருக்கிறார். சரி. அவர் தான் கேட்டார். இன்னைக்கு திமுக தான். ஆமா, அதுல மாட்டேன். என்னைக்குனாலும் திமுக தான். நேற்று மதிமுக. அதுல ஒண்ணு மாற்றம் இல்ல. அப்பதான் அண்ணா ஏவாவேல் அண்ணா அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக சொன்ன வார்த்தை. நீங்க So, கோவப்படாதீங்க. எல்லாத்தையும் நீங்க compromise அன்னைக்கு ஆகி சண்டை மாறுதல் இப்ப செஞ்சிருக்கணுமா, தெரியுது, காம்ப்ரமைஸ் போயிருக்கணுமா? இல்ல காம்ப்ரமைஸ் இல்ல, அந்த இல்ல, ரெண்டு எல்லாத்தையும் கட்சிக்குமான compromise பிரச்சனை. ஆயிடுறாங்கன்றது இல்ல தெரியுது. காம்ப்ரமைஸ்ங்கிறது நீங்க ஆங்கிலத்துக்கு வந்து காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது உங்க நீங்க கூட ஒத்து ஏதாவது போறதுன்னு compromise ஆ? நினைச்சிடக்கூடாது. அவர்கிட்ட கேளுங்க. காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது இந்து மதம் சார்ந்து இதே மாதிரி ஒரு கருத்து வந்திருந்தால் எல்லாரும் எந்திரிச்சு பொங்கி இருப்பாங்க. அதனாலதான் நாங்க சொல்றோம், தமிழ்நாட்டுல மதச்சார்பற்ற தன்மை என்று வரும்பொழுது மற்ற மதத்திற்கு நான் நேரடியாக கேள்வி கேட்கிறேன். இதே இது நான் ஒரு இந்து, நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொன்னா நான் இல்ல, இந்து, majority எனக்கு அந்த இந்து. மொழி தான் தெரியும். இல்ல, எவ்வளவு தமிழ் கற்றாலும் வராதுன்னு அந்த இடத்துல
கிறிஸ்துவத்தை விட்டுட்டு இந்துன்னு ஒரு வார்த்தையை போட்டிருந்தா அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய எல்லாரும் பிரச்சனை வெளிய இருக்கும். போயிருப்பாங்க. இல்லைங்க ஒரு மெஜாரிட்டிக்கும் மைனாரிட்டிக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லாம் ஒண்ணு எல்லாரும் ஒண்ணுதான், அதுல ஏத்துக்கிறோம். கான்ஸ்டிடியூஷன்ல எல்லாம் ஒண்ணு. அதுதான் அவங்க குற்றச்சாட்டு. மெஜாரிட்டினா ஒரு கணக்கு, மைனாரிட்டினா எல்லாம் ஒண்ணுதான். அந்த சிறுபான்மை மக்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்க வேண்டியது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முழுமையா தார்மீக ஏற்க- கடமை. இல்ல, இல்ல, அதான் சொல்றேன். முழுமையா ஏற்க வேண்டிய விஷயம் இல்ல, மாற்று கருத்து இல்ல. சிறுபான்மை மக்களுக்கு அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் பெரும்பான்மையும் சேர்ந்து அவங்கள பாதுகாக்கணுங்கிறத நான் ஏற்கல. அதுக்காக மொழி கத்துக்க மாட்டேன், இல்ல எனக்கு மொழி தெரியாதுங்கிறது எப்படி justify பண்ணுவீங்க? அந்த அதையும் அடையாளத்தை நீங்க வச்சு equate அச்சுறுத்தல் பண்றது இல்ல, பிரச்சனை. அவர் வந்து அதை இதுக்கு காரணமா சொல்றது உணர்ச்சி பூர்வமா சொல்லிட்டார். மொழி அறிவு, நல்ல ஆற்றல் இருக்கிறது, திறமை இருக்கிறது, நிதிநிலை அற்புதமாக தாக்கல் செய்திருக்கிறார். கடந்த முறை அப்படியா? திமுகவில் லண்டன்ல இருந்து லண்டன்ல படிச்சவர், தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவர், பிடிஆர் தப்பும் தவறுமா சொன்னதை அதுதான் matter, விமர்சனம் sir. பண்ணாங்க. இல்ல இல்ல நான் ஏற்கிறேன். பிடிஆர் அவர்களுக்கு இதே சிக்கல் இருந்தது. அவரு ஃபாரின்ல படிச்சாரு, ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு வந்தாரு. அவருடைய தமிழ் மொழி உச்சரிப்பை கூட இங்க நிறைய பேர் விமர்சிச்சிருக்கீங்க, மாற்று கருத்தில். அவர் சொன்னாரா, நான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறேன், நான் இப்படிதான் தமிழ் பேசுவேன்னு சொன்னாரு. அது வந்துங்க ஒரு இல்ல அதுல இன்னொன்னு அந்த காரணத்தை சொன்ன முதல்ல அவரு பட்ஜெட்டை தாக்கல் பண்றதுக்கு முன்னாடியே அவையினரிடம் வருத்தம் தெரிவிச்சு தான் சொன்னார். எடுத்து பாருங்க, எனக்கு அவ்வளவு தியாகராஜன் சொன்னார், எனக்கு ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அளவிற்கு தமிழில் வந்து அந்த அளவிற்கு புலமை கிடையாது, எனவே நான் வைப்பதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் என்னை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் அண்ணன் தியாகராஜன் சொன்ன பிறகுதான் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணார். ஏய், எங்களுக்கு இவரும் என்னங்க, அந்த எங்களுடைய தவறை கேள்வி பொறுத்துக்கிட்டீங்க, வேற இல்லைங்களா? தவறை பொறுத்துக்கல, வேறு. துறை மாத்திட்டீங்க. இல்ல, இன்னொன்னு நான் இல்ல சொல்றேன். இவரும் அதான் சொன்னார். மொழி குறித்தான விஷயங்கள்ல வந்து என்னை உருவ கேலிகள், மொழி கேலிகள்லாம் செய்யாதீங்க, இது யார் அநாகரிகம் பண்ணா இல்லையா? உருவ கேலி? அநாகரிகம் யாரா இல்லையா? பண்ணாங்களா? அந்த திமுக உறுப்பினர் அவ்வளவு பவ்யமா அவ்வளவு அழகா சொன்னார். சரிங்க. அவர் சொன்னதுல எந்த ஒரு குறையும் இல்ல. முதலமைச்சர் உட்கார்ந்திருக்காரு. ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர், 5 முறை 6 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர், பேர் சொல்ல விரும்பல, உருவகேலி பண்ணாரா இல்லையா? யார யாரு? முதலமைச்சரையா? எப்போ? ஏன் இது எல்லா இடத்துலயும் வந்தது? அதெல்லாம் சபாநாயகர் கண்டிச்சாரு அதுவா? ஆ, அந்த ஆக்ஷன் தவறுனாரு, இந்த ஆக்ஷன் அனுமதிச்சாரு. அனுமதிச்சிட்டாரு. இல்ல, உடனே இது அதுக்கு உருவ கேலி நீங்க இல்ல. வக்காலத்து இது ஒட்டுமொத்த இல்ல, கேலி பண்ணார் இல்ல, அவரு. ஒண்ணே ஒண்ணு நான் சொல்றேன். தமிழ்னு சொல்ற ஒரு கட்சியில இருந்து தமிழ் தெரியாதுன்னு அவங்க நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு தான் இருக்கிறேன்னு சொல்ற தெரியாது. இடத்துல தமிழ் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி நிதிநிலை அறிக்கை இது தமிழ்நாட்டுல தான் இது நடக்குதுங்க. ஆக தமிழ் நான் சொன்ன மாதிரி வார்த்தைகள் இருக்கிறதே தவிர வாழ்க்கையில் இல்லை என்பதான் எங்களை போன்றவர்களின் குற்றச்சாட்டே. தமிழ் இருமொழி தமிழ் கொள்கை தமிழ் தானே? சொல்லிட்டே இருப்பீங்க. ஆனா நமக்கு தமிழுக்கு இருமொழி கொள்கை தானே? இருமொழி நம்ம கொள்கை இருமொழி தமிழ் கொள்கை தானே? என்ன மாதிரி நம்ம மெடிக்கல் தமிழ் காலேஜ்ல இருமொழி படிக்கும்போது தமிழே தமிழ் தமிழை choice-ல விட்டுடலாம். தமிழுக்கான choice-ல வார்த்தை விட்டுடலாம். இல்லாத போது ஆங்கிலத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு அறிஞர் அண்ணா தந்தது. அதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் கொள்கை. அதை சொன்னதை தவிர எனவே தமிழ் தமிழும் choice-ல விட ஆங்கிலமும் சொல்லலாம். தான். தியாகராஜன் அவர்களுக்கு நான் சொல்றேன், தமிழ்ல தான் அவர் முயற்சித்தார், தமிழில் தான் பேசினார். 1-2 இடங்கள்ல அவருக்கு பிரச்சனை வந்த போது ஆங்கிலத்தை ஐயோஎம்எல் உறுப்பினர்கிட்ட கேட்கலாம். இப்ப நம்ம காம்ப்ரமைஸ் பத்தி பேசுனாங்க. இந்த டீலிமிட்டேஷன்ல ஏதாவது ஒரு பக்கம் காம்ப்ரமைஸ் இருக்கா? அது மசோதா கொண்டு வரும்போது தெரியும். அதுல உங்க பார்வை என்ன? காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்கிறது தான் நம்ம இன்னைக்கு தெரிய வந்திருக்கு. ஏன்னா தமிழக சட்டப்பேரவையில் இதுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஆதரிச்சிட்டாங்க. கடந்த முறை இந்த மசோதா பாராளுமன்ற மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட போதும் இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 பாராளுமன்ற உறுப்பினரும் எதிர்த்து தான் வாக்களித்தோம். இன்றைக்கு சட்டசபையிலும் இதை ஆதரித்ததுனால இது எப்போது தாக்கல் செய்யப்பட்டாலும் எல்லாரும் இதை எதிர்ப்பார்கள் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ராகுல் காந்தி எட்டப்பர்னு யாரை சொல்லிட்டு போனாரு? இல்லை, யார் அந்த மாதிரியான முடிவை மாற்றிக்கொள்கிறார்களோ அப்படிங்கிறத அர்த்தத்தில் அவர் சொல்லியிருக்கலாம். இப்போ இதை யார் அது? மாற்ற யாரோ யாரோ இல்ல ஒன்றே ஒன்று, இவங்க தீர்மானம்னு சொல்றாங்க. அந்த தீர்மானமே தேவையற்றது நம்ம சொல்றோம். ஏன்? ஏன்னா இப்போ வந்து சட்ட வரையறை எதுவும் வரல, எதுவும் ஆக்கப்பூர்வமா இவங்க பார்லிமெண்ட்ல சப்மிட் ஆகல. மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் கோயம்புத்தூர்ல பேசும்போது சொன்னாரு தமிழ்நாட்டுல எந்த எண்ணிக்கையும் குறையாதுன்னாரு. கேரளால பிப்ரவரி மாதம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பேசும்போது தென் மாநில மக்கள் கவலைப்பட வேண்டான்னு இன்னைக்கு சொல்றேன் 50% அதிகரிக்க வேண்டும். நவாஸ்கனி போன்றவர்களெல்லாம் எங்களுக்கு இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் வேணான்னு தேவையா இருக்கலாம். ஆனா நம்ம இதுல 59 ஆகும்போது எது குறையுதுன்னு கேட்கிற. அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதிகமாக பெண் உறுப்பினர்கள். சரியா சொன்னாங்கல்ல. மற்றும் சட்டசபை நடக்கும்போது முன்கூட்டி நம்முடைய நிலைப்பாட்டை எடுக்கணுங்கிறதுக்காக சட்டசபையில் தீர்மானம் எடுக்கும். ஆனால் இவங்க ஒரு முன் அறிவிப்பு கொடுத்து பாராளுமன்ற நடைமுறைகளை முறையாக பின்பற்றி பாராளுமன்ற ஜனநாயகத்தை பின்பற்றி இந்த மசோதா எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. இப்போ கடைசி நாளில் எஃப்சிஆரை எடுத்துகிட்டு வந்தாங்க. எதிர்க்கட்சியோட
கடுமையான எதிர்ப்புல அது ஜேபிசிக்கு போச்சு. ஆனால் எப்போ அந்த பில்லு கொடுத்தான்னு கேளுங்க, 2 மணிக்கு கொடுத்து 2:30 மணிக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் முன்னெச்சரிக்கையாக இதற்கு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றதுல சரியான நடவடிக்கை. இல்ல சரி, இல்ல அப்ப சார், காவிரிக்கு ஏன் தீர்மானம் நிறைவேற்றல? ஃபேர் ஏன் நீங்க டீலிமிட்டேஷன் தீர்மானம் நமக்கு கொண்டு வரல? ஆல்ரெடி செட்டில் ஆன விஷயம் தானே. இல்லையே, தீர்மானம் இந்த 4 தீர்மானத்துல காவிரிக்கு இல்லையே. இந்த வாரத்துல வரல, போன செஷன்ல வந்தது இல்ல காவிரி பற்றின காவேரி முதல் தீர்மானம் இந்த செஷன்ல இல்ல அது வந்து உதயநிதி பேசுறது கவனஈர்ப்பு அதெல்லாம் தீர்மானம் நான் இப்ப சொல்றேன். இப்போ கர்நாடகா மறுத்ததற்கு பின்பு காவிரி போன்ற பேர்னிங் இஷ்யூவை எடுக்காம எப்பவோ வரப்போகுது, அதுவும் அஷூரன்ஸ் பிரைம் மினிஸ்டரும் கொடுத்துட்டாரு, உள்துறை அமைச்சரும் கொடுத்துட்டாரு, 50% எல்லா மாநிலங்களுக்கும் அதிகரிக்கும். அதே மாதிரி இல்ல, அது நம்பகத்தன்மை இல்லாதனாலதானே இல்ல, இல்ல. சிக்கல். அதுல இல்ல நம்பகத்தன்மையில நீங்க சொல்லிக் கொண்டு இருக்கலாம். நம்பகத்தன்மை ஆனா இல்லாதனால நம்பகத்தன்மை கர்நாடகா மேல தான் சரி இல்ல, கிளம்பி போறேன்னு ரெடியா இருந்தீங்க. ஆமா, ஒரு முயற்சி தானே, முயற்சி தானே. முயற்சி பண்றது தானே. இல்ல இன்னைக்கு ஒரு டிஎம்சி நீங்க கர்நாடகா குடுக்குற ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட்ட மத்திய அரசு இல்ல இன்னைக்கு ஒரு Doubt டிஎம்சி இருந்தது, ஒரு நாளைக்கு கொடுக்கணும்னு சொன்னதுக்கு இவங்க என்ஃபோர்ஸ் ஏற்கனவே பண்ணலையே. கடந்த காலங்களில் இப்படி நிறைய இல்ல நடந்திருக்கு. இதுல அதனால இது ஒரு காட்டுற முயற்சி. சண்டை மாறுதத்தை வேகத்தை டிகே சிவகுமார் மேல காட்ட ஒரு மாட்டேங்கிறீங்க. நாளைக்கு அனைத்து கட்சி ஒரு கூட்டம் நாளைக்கு. கூட்டம்னா கூட்ட மாட்டேங்கிறீங்க. காங்கிரஸ் காட்டுவோம். உச்சநீதிமன்றத்தின் மூலம் முறையான ஒரு சட்ட போராட்டம் நடத்துறதுக்கான ஆயத்த பணிகளை செஞ்சிட்டு இருக்கோம். மேகதாட்டு அணை ஒருபோதும் கட்ட மாட்டார்கள். பேராசிரியர் என்ன காவிரி சந்தேகப்படுறாரு, பேசுங்க. அவங்க கட்சி என்ன சந்தேகப்படுது, உங்களை ஆட்டி வைக்கிறது காங்கிரஸ் தான் அது இல்லையா? ஆட்டி வைக்கும். அது எல்லாருக்கும் தெரியுமே. இல்ல நான் கேக்குற ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். நான் சொல்றேன். பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தொகுதி மறுவரைக்கு கூட்டுனாங்க. ஆமா. ஏன் சர்வ கட்சி கூட்டம் காவிரிக்கு கூட்டல? கூட்டல. எல்லாரும் கேக்குறாங்கல்ல, கர்நாடகா கூட்டினாங்கல்ல, அப்போ டீலிமிட்டேஷன் முக்கியமா, காவிரி இந்த நேரத்துல முக்கியமா? இன்னைக்கு எனக்கு சாப்பாடு முக்கியமா? டீலிமிட்டேஷன் கொண்டு வருவதற்கான முயற்சி நடைபெற்றுட்டு இருக்கு. இப்ப காவிரி காவிரி மேகதாது கட்டுற முயற்சி அதான் இது அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணுங்க. இப்ப அது அனைத்து ஏன் கட்சி கூட்டத்தை கூட்டி அழுத்தம் கொடுத்தா நடத்துமா? இந்த அப்ப டீலிமிட்டேஷன் டீலிமிட்டேஷனுக்கு தீர்மானம் போட்டா நடந்துருமா? அதுக்கு ஒரு அணை போடணும். பாராளுமன்றத்தில் ஓட்டு போடணும் இல்லையா? ஓட்டு போடணும். பாராளுமன்றத்துல தேர்தல் ஓட்டு அங்க மேகதாதுல நடக்கணும். அடை அது போடுறதா எதுக்கு என் எம்பிசி பிரச்சனை. அதனால இங்கே கூப்பிட்டு சொல்றாங்க. அதனாலதானே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அழைச்சோம். எந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இவங்க வரலையே. கூட்டுனதே அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்ல, அவங்க கட்சி நீங்க பாராளுமன்ற போங்க. உறுப்பினர்கள் கூட்டணி. ஏன் ஒண்ணு. உங்களுக்கு கூப்பிட்டாங்க? உங்க நீங்க இதுல உங்களை வந்துச்சு. சரி, நான் தலைமைச் செயலாளர் கேட்கிறேன், நான் எழுதினாரு. கேட்கிறேன், இதான் ஒழுக்கமான்னு கேட்கிறேன். ஆ. என் கட்சி பாராளுமன்ற உறுப்பினரை நீ நேரடியா லெட்டர் போட்டு கூப்பிடுவியா? இதான் ஒழுக்கமான்னு கேட்கிறேன். எவ்வளவு பெரிய ஒழுங்கினா ஒரு எலெக்டட் கவர்மெண்ட், ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் நீங்க கூப்பிட முடியாது. பாராளுமன்றத்துல நான் என்ன முடிவு எடுக்கணும்ங்கறத என் கட்சி கொறடா தான் சொல்ல முடியும். அந்த கட்சி கொறடா என்ன எடுக்கணும் என் தலைவர் தான் சொல்ல முடியும். நீங்க யார்கிட்ட கேட்டிருக்கணும்? இல்ல சிம்பிளா பாருங்க, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வாங்கன்னு நாங்க உங்களை அழைக்கிறோம். ஆமா, நீங்க வரலாமா இல்லையான்னு உங்க கட்சியோட கொள்கை சார்ந்த முடிவு எடுத்து நீங்க வரலாமா இல்லையா? இதையும் இல்ல the onus is on you இல்ல to சோகா, check. இதெல்லாம் முன்னுதாரணம் இருக்கு. புரோட்டோகால். இப்ப நம்ம சிவி சண்முகத்தை நேரடியா போய் பார்த்தோம்ல, அந்த எஸ்பி வேலுமணி நேரடியா போய் பார்த்தோம்ல, கேட்டா பார்த்தோம் எடப்பாடிட்ட. அது மாதிரிதான் இதுன்னு சொல்ல வரேன். அதுக்கு தான் நாங்க அதாவது எப்பவுமே அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறோம்னா 75 ஆண்டு காலம் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அடுத்த கட்சியினுடைய தலைவர்களுக்கு தான் அந்த அழைப்பு போகும். நாங்கள் அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம், அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த சட்டமன்ற இதனுடைய தலைவர் யாரோ அவருக்கு தான் அனுப்புவாங்க. அண்ணன் இருக்காரு வைகை செல்வண்ண, இவருடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் நாங்கள் எடுத்த தீர்மானத்தில் கையெழுத்து போட்டிருக்காரு. 543 சீஸ் பண்ணணும் கையெழுத்து போட்டிருக்காரு. ஒருவேளை ஒரு நிமிஷம், ஒருவேளை அரசியலமைப்பு சட்டத்தின்படி, ஏன்னா நம்ம டீலிமிட்டேஷனை எதுக்க முடியாது, அரசியலமைப்பு சட்டத்தை எதுக்குறோம். அப்போ அரசியலமைப்பு சட்டத்தின்பால் நீங்கள் கொண்டு வருவதாக இருந்தால் அது ஃபேர் டீலிமிட்டேஷனாக இருக்கணும். 7.18 எங்களுக்கு இருக்கணும். அப்போ இது பார்த்து கையெழுத்து போட்டு போனவர் தான் புஷி ஆனந்த். மொத்தம் 62 கட்சியில் 58 கட்சி இன்க்ளூடிங் 3 சிஎம் ரைட் வந்து கையெழுத்து போட்ட தீர்மானம். அந்த தீர்மானம் அவங்க கையெழுத்து, அந்த தீர்மானத்தை கையெழுத்து போட்டதை அவங்க பின்பற்றுறாங்க, நீங்க பின்பற்ற மாட்டீங்க. ஒத்த எம்பி இல்லாதவங்க சொல்றத நம்புறீங்க. ஆனா ஒட்டுமொத்த எம்பியையும் கூப்பிட்டு ஒட்டுமொத்த நாட்டையும் பேசி எங்க தலைவன் எதிர்த்து ஓட்டு போட வச்சு தோக்கடிச்சாரு இந்த பாராளுமன்றத்துல. அதை நம்ப மாட்டேங்க. கனிமொழியை பத்தி சொன்னாங்க. நேத்து அக்கா கனிமொழி மட்டும் டீ பார்ட்டில கலந்துருக்காங்க. சோ அப்ப என்ன முடிவு எடுத்தாங்க கட்சி? அது எங்களுக்கு தெரிஞ்ச அவங்க தான தலைவர். அவங்களுக்கு யார் முடிவு எடுக்க முடியும்? இல்ல சார், பிஜேபி, அதாவது பிஜேபியை சார்ந்த அங்க இருக்க கொடுக்கக்கூடிய டீ பார்ட்டி சபாநாயகர் கலந்து கொண்டது கிடையாது. எப்படி முடிவு எடுத்தாங்க? நான் சொல்றேன், போன டீ பார்ட்டில பிரியங்கா காந்தி கலந்துட்டாங்க. பிஜேபி உடைய ஒண்ணு
பாராளுமன்றத்தில் நான் இருக்கிறேன், நீங்கள் அக்கா கனிமொழியை பார்க்குறீங்க, திருச்சி சிவா அண்ணன் சிபிஆர் கூப்பிட்டதுல கலந்துக்கிட்டாரு, அது வந்து நடைமுறை. நெருங்கி வர்றீங்க. ஒரு நிமிஷம், எப்போது இன்னைக்கு இல்லாது எப்பொழுதுமே ஒரு செஷன் முடிஞ்ச உடனே சபாநாயகர் வந்து இந்த டீ பார்ட்டி கொடுப்பாங்க. எல்லா கட்சி தலைவரும் எவ்வளவு அவங்களுக்கு எதிரான கட்சியா இருந்தாலும் இன்விடேஷன் கொடுப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் அது கலந்துக்கலாம், எல்லா தலைவரும் கலந்துப்பாங்க. அதுல உங்களுக்கு பிரச்சனை சில நேரங்கள்ல இந்த மாதிரியான கொள்கை முடிவுகள்ல ரெண்டுக்கு எதிராக நிக்கும்போது நாங்க கலந்துக்கல. அது வந்து சபாநாயகர் அவரை பிஜேபின்னு பார்ட்டி நியூட்ரல். அதனால வந்துமா இந்த இடத்துல இந்தியா கூட்டணி எடுத்த முடிவைத்தான் திமுக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நவாஸ் கனி சார், இதுல நீங்க பாருங்களேன், அவங்க ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷன் வந்தா கன்சிடர் பண்றேங்கிறாங்க. இதற்கு முந்தைய டீலிமிட்டேஷன் எக்ஸைஸ்ல தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் குறைஞ்சது. இப்ப நாளைக்கு வரும்போது இன்னைக்கு 7.16 இருந்து கூடிச்சு அப்படின்னா நம்ம ஏன் கண்மூடி எதிர்க்கணும் சார்? முதல்ல மக்கள் தொகை அடிப்படையில் இதை கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து முந்தைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த தென் மாநில முதல்வர்கள் எல்லாம் அழைத்து அதனுடைய பாதிப்பை சொல்லி இதற்கு எதிராக சட்டசபையில் தீர்மானம் எடுத்து பாராளுமன்றத்தில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட போது எல்லாரும் எதிர்த்து இந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டது. இப்போ எல்லா மாநிலங்களுக்கும் ஈக்குவலாக 50% உயர்த்த மாதிரியான ஒரு மசோதா அப்படி கொண்டு வரும்போது அப்போ இந்த வடிவில் கொண்டு வந்தால் இந்த நம்முடைய நிலைப்பாடு என்ன எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் கூடிய ஆலோசனை பண்ணுறதுக்காக அனைத்து கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை மாண்பு முதலமைச்சர் கூப்பிட்றாரு. அந்த கூட்டத்தில் எல்லோருக்கும் 50% சொல்லி அவங்க கொண்டு வந்தாலும் இது வேறுபாடு அதிகரிக்கும். நம்மளுடைய ஆமாம், இந்த நமக்கு 40-80 வராது. இப்போ யூபி 120,000 நம்மளுக்கு 59,000. அப்போ இல்ல அந்த வேறுபாடு அதிகரிக்கும். யூபி 80 அதிகரிக்கும். அப்போ 60 யூபி 120 வித்தியாசம் 60 இருக்குன்றாங்க. இல்ல சார், அமெரிக்காவில எல்லாம் பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை எல்லாம் அதிகப்படுத்தல. இப்போ இன்னைக்கு 816 ஆகிட்டு அமெரிக்கால அதிகப்படுத்துறது இல்ல, ஆனா அது சீல் பண்ணி சில மாகாணங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையுது. அப்படி இல்லாம நமக்கு யூனிஃபார்மா கூட்டு தானே செய்யறாங்க. ஆமா, நீங்க ஒரே ஒரு விஷயம், இதுல நம்ம ஏன் எம்பிக்கள் எண்ணிக்கையை கூட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்றோம்னா, நிறைய பேர் என்னன்னா நாங்க 30 லட்சம் பேருக்கெல்லாம் ஒரு எம்பியா அப்படின்னு கேட்குறாங்க. தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்கணும், அடிப்படை தேவைகளை மாவட்டத்திற்குள் செய்து கொடுப்பதற்கு பஞ்சாயத்து அமைப்பு இருக்கு, உள்ளாட்சி. ஓகே, அப்போ எனக்கு தெரிஞ்சு 1,40,000 பிரதிநிதிகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், தெருவிளக்கு, ரோடு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தால் 600 பேருக்கு ஒரு பிரதிநிதி, யாரு, கட்சி பிரதிநிதி, கவுன்சிலர், சேர்மன், இவங்க இருக்கிறாங்க. ரைட். இதுக்கு அடுத்த இடத்தில் ஓகே சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரு, மாநிலத்திற்குள் அந்தந்த மாவட்டத்திற்கு தேவைகளை கேட்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு மாவட்டத்துக்கு 6 பேர் 5 பேர் கொடுக்குறாங்க. இப்போ மேலே போகும்போது இந்திய அளவில் வரும்பொழுது நம்ம மாநிலத்திற்காக குரல் கொடுப்பதற்காகத்தான் பாராளுமன்ற உறுப்பினர்களே தவிர இதுவரைக்கும் அக்காளுக்கும் தெரியும், அண்ணன் வைகை செல்வனுக்கும் தெரியும், சாச்சாவுக்கும் தெரியும். இப்போ ஒருவேளை அக்கா தென் சென்னையில் எம்பி ஆகியிருந்தால், அவர்கள் நெருக்கமான பிரதமராக இருந்தாலும், ஐயா நான் தென் சென்னையிலேருந்து வர்றேன், 30வது வார்டில் 4வது தெருவில் ஸ்ட்ரீட் லைட் இல்லைன்னு அங்கே போய் கேட்க முடியாது. அங்கே என்ன கேட்க முடியும்? தமிழ்நாட்டிற்கான பிரச்சனைகள் வருகிற போது, இப்போ நீட் தேர்வு வேணும் அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு வேண்டாம், நாம எல்லாரும் முடிவு எடுப்போம். பாராளுமன்ற உறுப்பினரினுடைய பணி என்பது இந்திய அளவிலான கொள்கைகளை படிப்பதும், அந்த கொள்கைகளில் தமிழ்நாட்டிற்கு எது பாதகமானது என்பதை உணர்வதும், அதை உணர்ந்து கொண்டு பாராளுமன்றத்தில் சண்டையிடுவதும் தான் பாராளுமன்ற உறுப்பினருக்கான கடமையே தவிர இந்த நிமிடம் வரைக்கும் சொல்லுகிறேன், பாப்புலேஷனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. எத்தனை பேரை வேணா பிரதிநிதித்துவப்படுத்தலாம், ஒரு 10 MP குறைச்சு கொடுப்பாங்க, அதுவும் பிரச்சனை இல்ல. நான் சொல்றது இல்ல நான் சொல்றது நான் சொல்றது 39 குறைக்கிறதுக்காக சொல்லல, 39ல ரீடைன் பண்ணுங்க. இல்ல உண்மை இல்ல சரி. இன்னொரு பிரச்சனை, இதுல என்ன சிக்கல்னு இன்னும் மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்லிடுறேன், உங்க மூலமா எனக்கு கிடைச்ச வாய்ப்புனால. இப்போ நீங்க ஒரு 400 MP கொண்டு வர்றீங்க, ரைட். இந்த செஷன், கரண்ட் செஷன், முதல் செஷன் முழுசா மொத்தம் நடந்த நாட்கள்ல நேத்து அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் சொன்னது 37 மணி நேரம் மட்டும்தான் அவை நடந்திருக்கிறது. இல்ல மக்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், 37 மணி நேரம் தான் நடந்திருக்கு. இந்த 37 மணி நேரத்துல எதிர்க்கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட நேரம்
ஏறத்தாழ 3.5 மணி நேரம் அல்லது அதிகபட்சம் போனால் 5 மணி நேரம். இந்த 5 மணி நேரத்தில் ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன பேச முடியும்? இப்படி இருக்கும்போது நீங்க இந்த 500 800 ஆக்குறீங்கல்ல, Quality of democracy என்ன? இன்னொன்னு, அதை முடிச்சிடறேன். சரி, இதை மட்டும் முடிச்சிடறேன். அக்கா அந்த ஒரு நிமிஷம். அந்த 300 பேரை கொண்டு வரீங்கல்ல, ரைட்? நீங்க இந்த 300 பேருக்கும் ஒரு வருஷத்துக்கு 1 கோடினா 600 கோடி மக்கள் பணத்தை கொண்டு வரீங்க உள்ள. இந்த 600 கோடிக்கான ப்ரொடக்டிவிட்டி என்ன? நேரம் கிடையாது. நாங்க இதை ஆத்மார்த்தமா எதிர்ப்பதற்கான காரணம், நீங்க 300 பேரை உள்ள கொண்டு வரது பிரச்சனை இல்லை. இந்த 300 பேரால் இந்தியாவிற்கு, இந்திய கொள்கைக்கு அல்லது இந்திய ஆட்சிக்கு ஒரு நன்மை பயக்குமே ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்க தயார். இவங்களையா சார் சந்தேகப்பட்டீங்க? BJP கூட்டணின்னு எப்படி முழங்குறாரு? நீங்க சும்மா இருக்கிறீங்க, அவங்கள போய் சந்தேகப்படுறீங்க. சார், இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. பதில் சொல்லணும். டீலிமிட்டேஷன்ல தொகுதியை மறுவரை பண்றாங்கிற அடிப்படையில் சிறுபான்மையினர் மிகுதியாக இருக்கக்கூடிய பகுதியில் சிறுபான்மையினர் எங்கெல்லாம் டிசைடிங் இருக்காங்களோ இந்த வாக்கு பாரதிய ஜனதாக்கு வராதுன்னு தெரிஞ்சு இதையெல்லாம் சிதைச்சிருவாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு 10 தொகுதி இருக்குன்னா இந்த 10 தொகுதியை 2 தொகுதி ஆக்கிடுவாங்க சிறுபான்மையை டிசைட் பண்ண. டிசைடிங் ஓட்டரா இது மாதிரி நாடு முழுவதும் பிரித்து சிறுபான்மையினருடைய பிரதிநிதித்துவத்தையே இது மூலமாக குறைச்சிருவாங்க. ரெண்டாவது, பெண்களோட இடஒதுக்கீடு எதுக்கு ஒரு பேக்கேஜாக கொண்டு வரணும்? இருக்கிற 543 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதானே? மேடம், ஒன்று வந்து கான்ஸ்டன்டைன் அவர்கள் சொன்னது ப்ரொடக்டிவிட்டி குறைவாக இருக்குன்னு. ப்ரொடக்டிவிட்டி குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் இவங்க எல்லாமே நாடாளுமன்றத்தை நடக்க விடாமல் முடக்குவது தான் காரணம். அதனால தான் 36 மணி நேரம். கூட ஒரு குரல் ஒலிப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் மட்டும்தான் நான் தென்சென்னையில் ஒரு வேளை வெற்றி பண்ணி கூட ஒரு குரல் எனக்கு ஒலிச்சா நல்லது தானே. யூபில கொஞ்சம் கூட ஒலிக்கு மேல பிரச்சனை. ஆமா, ஏற்கனவே அவங்க இல்ல இப்ப இல்லையான்னு கேக்குறேன். இப்ப 80 இல்லையா? இந்த விகிதமே கூடிடுமே. நமக்கு கூடும்ல, நமக்கு கூடும்ல, நமக்கு கூடும்ல, 50 100 ஆக்கும்போது நமக்கு கூடும்ல, நமக்கு கூடும்ல. அப்ப நம்மளோட கூடுறதே நான் 20 வருஷம் கழிச்சு என்ன அதிகமாக்கிறீங்களா? எதிராளிக்கு 2 கண்ணு போனாலும் எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிராளிக்கு 2 கண்ணு போகணும்னு சொல்ற மாதிரி தான் இது. எல்லாமே இந்திய தேசம் தான். எல்லாரும் குரல் எழுக்க போகிறார்கள். நீங்க உங்களையே தாழ்த்தி மதிப்பிடுகிறீர்கள் என்று சொல்றேன். உத்தரப்பிரதேசத்துல ஒரு குரல் வந்ததுன்னா, உங்களோட 2 குரல் வந்ததுன்னா நீங்க பலமா இருப்பீங்களா இல்லையான்றதான் என்னோட கேள்வி. இல்லை, உத்தரப்பிரதேச, உத்தரகாண்ட், பீகார் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது அந்த 50% சமநிலை ஏற்படாது. நீங்கள் அந்த சமநிலை ஏற்படாது. அப்படி சமநிலை ஏற்படாத போது தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு அதிகம். அதை தானே சொல்கிறோம். இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களே சரியான வாய்ப்பு தரலை, சரியான நேர அவகாசம் கிடைக்கல. அதிகமான கூடுதலாக எண்ணிக்கையில் கொடுக்கும்போது என்ன நீங்கள் பலனை அனுபவிக்க போகிறீங்க? பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. இங்க நேர அவகாசம் கிடைக்காது. அதிகமான நேரம் எடுத்துக்கிறாரு. அதனாலதான் உங்களை தாவைக்க கூட தெரியும். இனிமேலாவது நேரம் எடுத்துக்கங்க. பேசுறது மட்டுமே பிரச்சனை இல்ல. கொள்கை முடிவு, அந்த மாவட்டத்துல சுற்றுப்பயணம் எல்லாமே இருக்கு. ஆனா நான் பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கேன், அதனால கவுன்சிலர் இதை பாத்துக்குவாரு, எம்எல்ஏ அப்படி பாத்துக்கிறான்னு சொல்றது இல்ல. அதுக்கு ஸ்ட்ரீட் லைட்டை பார்க்கணும்னு சொல்லல. ஆனா இன்னொரு உறுப்பினர் என் கூட இருந்து எனக்கு உதவி செய்யறத ஏன் மறுக்கணும்னு நான் கேட்குறேன். இன்னொரு இடத்துல மாநிலத்தில் அதிகமாகிடும், அதனால ஏன் மாநிலத்திலையும் அதிகமாக வேண்டான்ற சொல்ல ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க நமக்கு இன்னும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள நான் கேட்குறேன், இன்னொரு 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வர்றதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை? பிரச்சனை இல்லைன்னா எங்க அக்கா சொல்றாங்கல்ல, நான் குரல் கொடுக்கும்போது இன்னொருத்தரும் குரல் கொடுத்தா, எங்க அக்காவே அமைதியால உட்காந்துருக்கா, டைம் இல்லையா? அப்ப கூட ஒருத்தன் சும்மா உட்கார்ந்திருக்கிறதுக்கு எதுக்குன்னு கேக்குறேன் நானு. அதெல்லாம் நான் என்ன கேக்குறேன், தமிழ்நாட்டுல இருந்து அதிகமாக கேள்வி கேக்குறாங்க இல்லையா? சைடு ஆஃப் தி ஆர்குமெண்ட், அக்காவோட கன்ஸ்ட்ரக்டிவ் சைடு எது? எனக்கு வாய்ப்பு இருந்து நான் 3 நிமிஷம் பேசணும். அதே சமயத்துல அக்கா சொல்ற மாதிரி தென்சென்னை 2ல இருந்து ஒருத்தர் வந்து அவரும் 3 நிமிஷம் குரல் கொடுக்கிறார், நியாயமானது. உங்களுக்கு அக்காவே அமைதியா உட்கார்ந்து இருக்கும்போது கூட ஒருத்தன் சும்மா உட்கார்றதுக்கு எனக்கு சம்பளம் கொடுக்கணும். நாடு அந்த அளவுக்கு இல்லங்க. கூட பாராளுமன்ற நாட்கள் நடத்தலாம். இன்னொன்னு எக்ஸாக்ட்லி சொல்யூஷன், நீங்க சொல்ற பிரச்சனைக்கு சொல்யூஷன் எண்ணிக்கை குறைக்கிறது இல்ல, பாராளுமன்ற நேரத்தை அதிகரிக்கிறது. நீங்க 300 நாள் நடத்துங்க வருஷத்துல, நாங்கெல்லாம் சந்தோஷப்படுறோம். அது ஏன் பாதி சீட் காலியா இருக்கு? இவ்வளவு பேசுறாங்கல்ல, பார்லிமெண்ட்ல நீங்க டிவில பாத்தீங்கன்னா பாதி சீட் காலியா இருக்கு. உள்துறை அமைச்சர் சீட்டே காலியா இருக்கு. உள்துறை அமைச்சர் அவர் முடிவு எடுத்து, உள்துறை அமைச்சர் காலின்ல அவர் உட்கார்ந்து எல்லாம் உட்கார்ந்து அந்த பார்லிமெண்ட்ல இவங்க அவர் அது மாதிரி ஆர்கியூ பண்ணல. அவர் ஆர்கியூ பண்ணல. இவங்க நான் கேக்குறேன், இவங்க ஆர்கியூ பண்றாங்கல்ல, தமிழ்நாட்டுல இருந்து அதிக கேள்விகளும் கேட்கப்படுகிறது இல்லையா? ஆக இவங்க ஆர்கியூ பண்ற அளவுக்கு போய் எல்லாரும் பேசி முடியற மாதிரி இவங்க பேசுறாங்க.
பேசாம உட்கார்ந்துருக்கிறவங்களும் இருக்க தான் செய்யறாங்க. அவங்களுக்கு பாருங்க வாய்ப்பு வந்துச்சு. அத கூட வேண்டான்னு காங்கிரஸ் என்ன தாராள மனசு. எங்க இதெல்லாம் அங்க போய் பேச வேண்டி வருமோ? பெருந்தன்மையா கொடுத்திருக்கோம். ஏன் பேசுறதுக்கு நாங்க வந்து இல்ல, உங்களுக்கு பார்லிமெண்ட்ல சீட் வந்துச்சு இல்ல, ஆமா, அதையே விட்டு கொடுத்தீங்க. அங்க போய் நம்ம நிலைப்பாடு எடுக்க வேண்டாம், இங்கேயே கம்பு சுத்திக்கலாம். அப்படி இல்ல, அது காங்கிரஸ்க்கு கொடுக்கணும்னு ஒரு பெருந்தன்மையான ஒரு அதான் ஏற்கனவே அவங்க கொடுத்துருக்காங்க, ஏகப்பட்டது வச்சிருக்காங்க. உங்களுக்கு தான் இல்லவே இல்லையே. அவங்களே கொடுத்துட்டாங்க, நம்மளும் கொடுத்துருவோமே. 543 ஏன் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் கேக்குறேன். இவ்வளவுதான் நீங்க உங்களோட ஃபிக்ஸ் அமெரிக்கால அப்படிதான் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. வாஜ்பாய் ஏன் ஃபிக்ஸ் பண்ணாரு? வாஜ்பாய் ஏன் ஃபிக்ஸ் பண்ணாரு? இப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி வாஜ்பாய் ஏன் ஃப்ரீஸ் பண்ணாரு? இல்ல டீலிமிட்டேஷன் வரும்போது எல்லாருக்கும் அதிகமாக வருபவர்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது ஏன் நம்ம அதை முடிவு பண்றோம் அப்படின்றது எங்களோட கேள்வி. டெமோக்ரசி அப்படிங்கிறது மோபோக்ரசியா மாறிடும். அப்படிதான் இன்னைக்கு மாறி இருக்கு. டெல்லி தெருக்கள்ல தான் முடிவு பண்ணிருக்காங்க யார் மந்திரி சபையில இருக்கணும்னு. That is also dangerous. மக்களுக்கு யதார்த்தமா ஒண்ணு சொல்றேன், 4 பேரும் ஒரு சைடு 4 பேரும் ஒரு சைடு 5 பேரும் இருந்து சண்டை போட்டால் இந்த 4ம் ஜெயிக்க வாய்ப்புண்டு, இந்த 5ம் ஜெயிக்க வாய்ப்புண்டு. அதுவே இங்கு 400ம் அங்க 500ம் இருந்தால் இந்த 400 ஜெயிப்பதற்கு வாய்ப்பு கம்மி. இல்ல நீங்க அதாவது நீங்க ரேஷியோ பாத்தீங்கன்னா இல்ல சார், ஒண்ணா தெரியும், ஒண்ணா தெரியும். இல்ல ப்ரொஃபசர் அவங்க இல்ல அவங்க என்ன அதுதான் சொல்றாங்க, உணர்வு. அவங்க இந்திய எம்பிக்கள் எண்ணிக்கை உயருதுன்றாங்க. why are you pitting it as south versus north? நம்ம நார்த்தோட சண்டை போடுறதுக்கு அங்க போறோம். இல்ல, நமக்கு தேவையானது கேட்டு பெற நம்ம போறோம். இல்ல, ஒரு நமக்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டியது மறுக்கப்படுது. இல்ல சார், நான் என்ன கேக்குறேன், யூனிஃபார்மிட்டி இல்ல ஒரு உதாரணத்துக்கு எடுத்து போவேன். நமக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி நமக்கு வரணும், நமக்கு காவேரியில தண்ணி வரணும், இவ்வளவுதான் நம்ம கேள்வி. உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு நிதி கொடுத்தா நமக்கு என்ன பிரச்சனை? நமக்கு வரது வந்துட்டா போதும்ல, அதுதானே நம்ம கேள்வியா இருக்கு. அவங்களோட சண்டை வருகிற போது, போட்டின்னு வருகிற போது, சமநிலை ஏற்படுகிற போதுதான் ஒரே ஒத்த முடிவு எடுக்கும். இப்ப சமநிலை யூபிக்கு என்ன சார் காம்படிஷன் கேக்குறேன் நான். இப்ப சமநிலை இருக்கான்னு கேக்குறேன். உத்தரப்பிரதேசத்துக்கு என்ன இல்ல, காம்படிஷன்? இப்ப சமநிலை இருக்கு. சமநிலை இருக்குங்க. இந்த எண்ணிக்கை கூடுகிற போது அந்த மாற்றம் ஏற்படும் சார். இப்ப எண்ணிக்கை அவங்களுக்கு கூடுதானே இருக்கு. அதாவது இதுல தவறா புரிஞ்சுக்கிறீங்க. நமக்கு போட்டி ஊபி அல்ல, நமக்கு போட்டி பீகார் அல்ல. ஒருவேளை நம்மை விட அதிகமான அளவில் நமக்கு 1.45 பர்த் ரேட் அந்த இது கருத்தரிப்பு விகிதம் இருப்பது போல், ஒருவேளை கேரளாவில் 2.5 இருந்தால் கேரளாவையும் எதிர்ப்போம். நம்மளுடைய எதிர்ப்பு என்பது நீங்க அந்த பிரின்சிபல் கொள்கையை மாத்திராதீங்க. நமக்கு எதிரி சத்தியமா ஊபி கிடையாது, சத்தியமா பீகார் கிடையாது. எப்போ அப்படின்னா அவங்களினுடைய ரேஷியோவும் 1.5 இருந்திருந்தால் அவங்க இப்ப 2 இருக்கிறதும் போது, அப்ப நீங்க எதை கொண்டு போறீங்க? நாங்க கட்டுப்படுத்தணும்னு எங்களுக்கு நீங்க தான் அறிவுரை சொன்னீங்க, நாங்க கட்டுப்படுத்திட்டோம். அப்போ கட்டுப்படுத்தாததுக்கும் ஒண்ணுதான், கட்டுப்படுத்தணும்னுக்கும் ஒண்ணுதான் கொண்டு வராதீங்க. அந்த அடிப்படை வேண்டாம். பாப்புலேஷன் பேசிஸ்ல அப்படி பண்ணா நீங்க சொன்ன நமக்கு குறையும். நமக்கு குறைஞ்சா அக்காவும் சேர்த்து எதிர்க்க போறாங்க, நிச்சயமா இல்ல. இப்ப நமக்கு 50% யூனிஃபார்ம் இன்க்ரீஸ்னு பேசும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஏற போகுது. கேரளா கொஞ்சம் வந்துட்டு போகுது, கேரளாவுக்கான பிரச்சனைகளை அவங்க குரல் கொடுத்துட்டு போறாங்க, தமிழ்நாட்டுக்கான பிரச்சனையை நம்ம குரல் கொடுத்துட்டு போறோம். Why is it one versus other? இல்ல, இன்னொரு தேர்வு இருக்கு. தமிழ்நாட்டில இருந்து ஒரு பிரதமர் அடிப்படையில் தான் வந்து ஏற்கனவே முடிவு பண்ணாங்க. அது சரியான முறையில் ஒர்க் அவுட் ஆகலை, சரியான முறை ஏற்றுக்கொள்ள முடியலை, கடுமையான எதிர்ப்பு கிளம்பிச்சு. ஏற்கனவே தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா போன்றவைகளெல்லாம் வந்து நம்முடைய அந்த சிஸ்டத்தை, குடும்ப கட்டுப்பாடு சிஸ்டத்தை சரியான முறையில் பின்பற்றிய காரணத்தினால இந்த பழிவாங்கல் போக்கா இது சரியான முறை இல்லையே அப்படிங்கிற எதிர்ப்பு கிளம்புறதுனால கைவிட்டுட்டாங்க. இப்போ சராசரியாக எல்லாருக்கும் 50% என்பது, இந்த 50%க்கே சர்ச்சை இருக்குது. இது விவாதிக்கப்பட வேண்டியது. அதனால தான் வேணாங்கிறோம். ஏன் இருக்கக்கூடிய நடைமுறையை அப்படியே நீங்க பின்பற்றிட்டு போங்களே, இருக்கக்கூடிய நடைமுறையை அப்படியே பின்பற்றிட்டு போங்களே. 543 அப்படியே பின்பற்றிட்டு போங்க. 50% இன்கிரீஸ் இருக்குல்ல, இட் லுக்ஸ் லைக் ஓவரால் ஓகே, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சொல்யூஷன் நாங்க கொடுக்குறோம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஏத்துறோங்கிற மாதிரி தெரியுது. பட் அதுக்குள்ள சில கேள்விகள் வருது. ஒன்னு, இந்த 50% யூனிஃபார்ம் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு கான்ஸ்டிடியூஷன்ல எங்க இருக்கு, எந்த அடிப்படையில நம்ம இதை செய்ய முடியும் அப்படின்ற கேள்வி வருது. ரெண்டாவது, நீங்க தொகுதியோட எண்ணிக்கைகளை 50% எல்லாருக்கும் உயர்த்துறீங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு 60 ஆகும், கேரளாக்கு வந்து 40 ஆகும் பண்ணிடுறீங்க. 30 ஆகும். அதுக்கு பிறகு அந்த 60 தொகுதியை நம்ம உள்ளுக்குள்ள டீலிமிட்டேஷன் தொகுதி எல்லைகளை வகுப்போம்ல, தென் சென்னை எவ்வளோ, வட சென்னை எவ்வளோ, இப்ப கிழக்கு சென்னைன்னு ஒன்று வரப்போதா, மேற்கு சென்னைன்னு வரப்போதா,
அதுக்கு ஒரு பாப்புலேஷன் அடிப்படையில தானே செய்ய முடியும். எஸ் அது எந்த பாப்புலேஷன்? அதுல என்ன சொல்றாரு, இந்த ஜெரிமாண்டரிங்ல சிறுபான்மையினர் பாதிக்கப்படுவாங்க, தலித்துகளுக்கு எதிரான ஏன்னா, ஒரு நிமிடம் இது எல்லா ஆண்டு population அஸ்ஸாம்ல அப்படி நீங்க பண்ணிருக்காங்க. எடுப்பீங்க. இல்ல நாம அந்த 50க்குள்ள எவ்வளவு கொடுதோ அதுதான் டிவைட் பண்ண போறோம். பாப்புலேஷனை வச்சு இதை டிவைட் பண்ண இல்ல போறோம். மேடம், ஒரு தொகுதியோட பாப்புலேஷன் நம்ம பாப்போம்ல. இப்போ ஒரு தொகுதியில வந்து இப்போ ஒரு 50 லட்சம் பேர் இருக்க கூடாது. இல்ல 50ன்னு கொண்டு வரும்போது அதுக்கு ஏத்த மாதிரி பிரிவு அது எந்த ஆண்டு பாப்புலேஷன் எடுப்போம்? Is that going to be 71? Is that going to be 2011? Is that going to be 2026? டீலிமிட்டேஷன் கமிஷன் போட போறாங்க. அது எப்படி ஆனா ஒரே ஒண்ணுதான் பாப்புலேஷன் ஃபேக்டர் நீங்க அவாய்ட் பண்ண போக முடியாதுன்ற. இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட்டுமா. நீங்க எதன் அடிப்படையில் செய்யணும்னா 2026க்கு பிறகு எடுக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் நீங்க டீலிமிட்டேஷன் பண்ண முடியும். அதுதான் ஐயா வாஜ்பாய் அவர்கள் 2002இல் நிவர்த்தி பண்ணிவிட்ட அரசியலமைப்பு சட்டம். நான் இப்போதைக்கு 25 வருஷம் தள்ளி போடுறேன். 26க்கு பிறகு எது முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்போ அதன் அடிப்படையில் நீங்கள் கூட்டுவதோ குறைப்பதோ அதுதான் அங்கே. இப்போ அரசியலமைப்பு சட்டம் கூட்டித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லவில்லை எங்கேயும். 81 82 அவங்க 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்யணும். 10 ஆண்டுகளுக்கு இன்னும் நான் தெளிவா சொல்றேன். இல்ல சார் ஒன்னு சொல்றேன், 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கண்டிப்பா இருக்கணும்னா 25 வருஷம் இந்திரா காந்தி எப்படி ஓட்டு போட்டாங்க, 25 வருஷம் அப்ப அந்த வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப நம்பர் என்ன பண்ண முடியும்ல? அதாவது அரசியலமைப்பு சட்டம் இல்ல 81 82 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகல் 81 இது நடத்தணும், சென்சஸ் படி நடத்தணும். 82 அதுல என்ன சொல்லுதுன்னா, முடிந்த வரைக்கும் as far as close to the இது அசோகவர்ஷினுடைய கேள்வியில் நான் உடன்படுகிறேன். எதுலன்னா 50% உயர்த்தினால் என்ன, அது எல்லாத்துக்கும் சமமாக தப்புன்னு சொல்லலாமா? நான் எதை பார்க்குறேன், இந்த 50% உயர்த்துவதனால் எண்ணிக்கை உயர்வதனால் ஏற்படக்கூடிய பொருளாதாரத்தினுடைய இதை வந்து இந்திய மக்கள் காக்கக்கூடிய அளவில் பொருளாதாரம் இருக்கா? இல்ல நீங்க நீங்க பாலிடிக்ஸ் ஆஃப் இட் நீங்க உடன்படுறீங்களோன்னு தான் அவங்க சந்தேகம். இல்ல நான் சொன்னது சொல்லிடலாம் நினைக்கிறேன். ப்ரொஃபசர் பேசுறப்ப 22 இல்ல மேடம். இல்ல பேசுறாரு, எதிர்ப்பாரு, வெளிநடப்பு செஞ்சிருவாரா, எதிர்த்து ஓட்டு போடுவாரா? இல்ல டீலிமிட்டேஷன் வரும்போது என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். டீலிமிட்டேஷன்ல நாங்க இங்க பேசுற மாதிரியே பார்லிமென்ட்ல பேசுவார், உறுதியா பேசணும். எதிர்த்து ஆனா வாக்களிப்பாரா? வெளிநடப்பு செஞ்சிருவார். இல்ல அது உங்களுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆறறிவு உள்ள எல்லாரும் அவங்க எதிர்த்து வாக்களிக்க போறீங்கன்னு சொல்லிடுங்க, பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு. ஏற்பு உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு உரிமை உண்டு. நான் சொல்லிட்டேன், ஏற்கனவே டிஎம்கே இஸ் கமிட்டட் இன் த டீலிமிட்டேஷன். Will you vote against it? அது நாங்க எது இல்ல நாங்க அதை அங்க எப்படி மாத்த முடியும்னு கேக்குறேன். எனக்கு யதார்த்தத்தை நீங்க பேசக்கூடாது. எதிர்த்து வாக்களிப்பீங்க. நான் என்ன சொல்ல வரேன், நான் வந்து அங்க டீலிமிட்டேஷனுக்கு நான் எதிர்த்து வாக்களிச்சது மட்டும் இல்ல, எதுக்காக எதிர்த்து வாக்களிக்கிறோம்ங்கிறத அண்ணனுக்கு தெரியும். அன்னைக்கு எங்க கூட இருந்தாரு. கனிமொழி அக்கா பேசியிருக்காங்க, டிஆர் பாலா பேசியிருக்காங்க, திருச்சி சிவா பேசியிருக்காங்க. இல்ல எனக்கு எங்க கட்சிக்கு அப்படி பழக்கம் இருந்த மாதிரி எனக்கு தெரியலீங்க. மாசத்துக்கு ஒருக்கா எனக்கு தெரிஞ்சு இல்ல. அப்ப எதிர்த்து தான் வாக்களிப்பீர்கள் உறுதியா? மீண்டும் டீலிமிட்டேஷன் வந்தால் மீண்டும் டீலிமிட்டேஷன் நாங்க சொல்லி இருக்கிற, நாங்கள் நிறைவேற்றி சொல்லி இருக்கிற அதுக்குள் இல்லன்னா ஏத்துப்பீங்க. 7.2% அதான் எழுதி இருக்கமே. இல்ல ப்ரொஃபசர் 7.2% நமக்கு வந்துட்டா நீங்க ஆதரிச்சு ஓட்டு போடுவீங்க. பண்ணிதானே ஆகணும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, செல்லா எப்படி வந்தாலும் எதிர்ங்கறாங்க. ஆனா இன்னைக்கு அதுல இன்னொரு வாதம் என்னன்னா, அது நடக்காது ஹரி. நீங்க 7.18 அவங்க கொண்டு வந்தாங்க, 2/3 மெஜாரிட்டி அவங்களுக்கு இருந்துருச்சுன்னா யார் நினைச்சாலும் டீலிமிட்டேஷன் பாட்ட முடியாது. இட் இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட்டரி. அது நீங்க ஓட்டு போட்டா தான் 2/3 வரும். 2/3 எப்படி வரும்? அகிலேஷ் யாதவ போன ட்ரிப் நம்ம கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தோம், பண்ண முடிஞ்சது. இந்த முறை அவங்க எல்லாருக்கும் 50% போது அகிலேஷ் யாதவ் எந்த விதத்துல எதிர்ப்பாரு? அவர் எதுக்குறாரு தான் சொல்றாரு. அவர் அகிலேஷ் யாதவ் சொன்னா ஏத்துக்குவாரு, திமுக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் சொன்னா ஏத்துக்க மாட்டாரு. எவ்வளவு மாற்றம் பாருங்க. நாங்க எங்களுடைய ஸ்டாண்ட்ல மாற்றம் இல்லை. அன்னைக்கு கொடுத்த தீர்மானம் இன்னைக்கும் உயிர் போகுது. அவங்க என்ன சொல்றாங்க, அன்னைக்கும் இங்க சென்னை ரிப்பன் பில்டிங்ல எல்லாம் ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் இருந்தது. இஃப் இட் இஸ் ஃபேர்,
வாட் இஸ் த ப்ராப்ளம்? நீங்க தான் நோ டிலிமிட்டேஷன் எப்படி செஞ்சாலும் செல்லாதுன்னு நீங்க தான் இன்னைக்கு கோல் போஸ்ட் மாத்துறீங்க. அன்னைக்கு காங்கிரஸ் முதலமைச்சர்கள்ல இருந்து காங்கிரஸ் தலைவர்கள் வரைக்கும் அவங்க கூட பிடித்த பதாகை என்பது ஃபேர் டிலிமிட்டேஷன். ஆனால் அது கூட நிற்காது சார். ஆஃப்டர் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிராகாரம் இந்த 50% நிற்காது. அது நம்ம சந்தேகப்பட்டுட்டே போலாம். ஆனா அன்னைக்கு நீங்க தேவையில்லாத பிரச்சனை, நீங்க இன்னைக்கு திடீர்னு தேவையாயிடுச்சு உங்களுக்கு. அது என்ன கணக்கு? ஆமா. அதாவது வந்து ஒரு இது மக்கள் பிரச்சனையே இல்லை நீங்க. இல்லை, அதாவது மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் அங்கும்போது அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இப்போ இன்றைக்கி வந்து 50% அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வருகிற போது சரி, தொகுதி மறுவரை என்பது ஒரு நிலையான ஒன்று. 5-4-5-4-3 என்கிற ஸ்டாண்டை ஒருமித்த கருத்தை எடுத்துருங்க. அது ஏன் அதில் மாற்று கருத்தை எடுக்கிறீங்கன்றதான் தமிழக வெற்றி இன்னைக்கு கழகம். நாங்க பிஜேபியை எதிர்க்கிறோம் அப்படின்னு காட்டிக்க வேண்டிய அவசியம் தேவை இல்ல, நாங்க திமுக எப்போதுமே நெருங்குறாங்க, எங்கள் அவங்களை கொள்கை embarrass எதிரின்னு பண்ணணும். கொள்கை எதிரி நாங்கள் பிரகடனப்படுத்திட்டோம்ல. அதுல இருந்து போய் என்ன பாருங்க. நோ காம்ப்ரமைஸ். கொள்கை எதிரி. ஆமாம், நோ காம்ப்ரமைஸ். எங்களுக்கு என்னன்னா, நாங்க எடுத்த முடிவை அவங்க எடுத்தா அதை வரவேற்கிறீங்க. இல்ல, அவங்க கொள்கை எதிரி என்ன தீவிரமா இருக்காங்க. அதை உங்க- நீங்க சொல்றீங்களா? ஏங்க, நீங்க இதுல- அதே இதுல முடிவுல என்ன- என்ன சொல்லணும்? என்ன கூத்துனா, முதல் கண்டிஷன் எங்க தலைவர் அன்னைக்கு போட்டிருக்கிறதுல அத்தனை பேரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. 543 சீஸ் பண்ணணும். 1. 2வது, ஒருவேளை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அமைப்பின்பால் முடிவெடுக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் வேண்டும். 7.18 குறையக்கூடாது. இதுல கையெழுத்து போட்டது அண்ணன் கட்சிக்காரர், தாவேகா கட்சிக்காரர், எல்லாரும் இருக்காங்க. நான் ஒரு இப்போ நிலைய மாத்துறது நாங்களா அவங்களா? யாரு? நிலைய மாத்துறது அவங்க குழப்பமா தான். இவங்க என்ன சொன்னாங்க, முதல்ல எப்படி வந்தாலும் நாங்க எதிர்ப்போம்னு சொன்னவங்க இன்னைக்கு அண்ணன் சிவா உட்பட என்ன சொல்றாங்க, நாங்க என்ன ப்ரொவிஷன்ஸ்ல வருதுன்னு பார்ப்போம், அதுக்கு ஏத்த மாதிரி எங்களோட முடிவை நாங்க அறிவிப்போம். உங்களுக்கு நல்லது தானே, ஏன் எதிர்க்கிறீங்க? வர்றவங்களே தள்ளி விட்டுறாங்க பாப்போம். நல்லதுதான் சொல்றேன். வரவங்களே வேண்டான்றீங்க. இல்ல வேண்டாம்னு சொல்லல, நல்லதுதான். ஆனா அவங்க பேச்ச மாத்தி, இப்ப கான்ஸ்டன்டைனோட நோக்கம், அவரோட கருத்து பாராளுமன்றத்தில் உள்ள மத்தவங்களோட கருத்து இல்ல, அது வந்து அப்படின்னு நான் சொல்றேன். கனிமொழி அவர்கள் கருத்தோ சிவா அவரோட கருத்தோ இல்ல, ஏன்? இவர் இல்ல. ஏன்னா டீலிங் எல்லாம் முடிஞ்சிருச்சா சார் உங்களுக்கு தெரியல? அதனால இல்ல ஏங்க, திருப்பி திமுகவோட கருத்து தானங்க நான் பேசுறேன். இது என்ன கருத்தா இருக்கு? புதுசா இல்ல, இருக்கு. இல்ல, இல்ல, அவங்க அப்படிதான் இல்ல. சார், டீ பார்ட்டில ஏதோ பேசிருப்பாங்க. பேசிட்டேன். தெரியல. அதத்தான் சொல்றேன். திமுக அப்ப கருத்தை டீ நீங்க ஊத்தி சொல்றது கொடுத்தது அக்காவா இருந்தா தான் தெரிய முடியும். கூட ஒரு 20 பேர் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வாய்ப்பு வந்தா உங்களுக்கு என்ன கெடுக்குது நான் கேக்குறேன். இருக்கிறவங்களுக்கே சரியான அவகாசம் இல்ல, நேர அவகாசம் உங்களுக்கு இல்ல, காம்படிஷன் வாய்ப்புகள் அதிகமாயிரும் கிடைக்கும். பயப்படுறீங்க சார். அதான். உங்களுக்கு காம்படிஷன் அதிகமாயிரும். ஆனா பாருங்க, வாய்ப்பு இருந்தும் கூட அதிக நேரம் கேளுங்க. கான்ஸ்டன்டின் தான் அதிகமா அக்காவோட மோதல. நீங்க சும்மா ஒரு பட்டும் படாம சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்ல உறுதியா ஒரு எதிர்க்கிறோங்க. பட்டும் படாத ஒரு எதிர்ப்பு செய்றீங்கிறது குற்றம். உறுதியா எதிர்க்கிறோம். நமக்கு எதுக்கு மத்திய அரசோட பிரச்சனை? நம்ம திமுகவோட சண்டை போடுவோம். அவங்க செஞ்ச மாதிரி செய்றீங்களா? சண்டை செய்றீங்களா? இல்ல உங்க அணுகுமுறை தான் சரின்னு நினைக்கிறீங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு வந்து தொடர்ந்து ஒரு 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 மாயத் தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. நாங்கள் அப்படி இல்லை, எங்கள் பணிகளை நோக்கி போகிறோம். இப்போ தமிழ்த்தாய் வாழ்த்து என்ன நிலைமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பிரதமர் இடத்துலையும் உள்துறை அமைச்சர்கிட்டையும் வழிகாட்டு நெறிமுறை கொடுங்கன்னு கேட்குறோம். ஆக தேவையில்லாத விஷயத்தை வாக்கு அரசியலுக்காக தாவேகா அரசு அந்த வாக்கு அரசியலை முன்னெடுத்து செல்லாது. நியாயமான கோரிக்கைகளை எதிர்ப்போம். இன்றைக்கி எதிர்க்கிறோம் இல்லையா? தொகுதி மறுவரை வேண்டாம், இதே ஸ்டாண்டை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு சொல்கிறோம். நீட் தேர்வு வேண்டாம், இந்த எங்களுக்கு மாநில பட்டியலில் கல்வி இதை கொண்டு வாங்க, எங்களுக்கு +2 தேர்வினுடைய அடிப்படையிலேயே மருத்துவ மாணவர்களுக்கான வாய்ப்பை வழங்குங்க என்கிறது தான் எங்கள் ஸ்டாண்டு. அக்கா அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஒரு எஸ்கேபிசம் இருக்கு. என்னன்னா, நாங்க எதுக்குறோம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல உட்காந்துக்கலாம். பாராளுமன்றத்துக்கு யாரும் போய் அதை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பாராளுமன்றத்தில் வாய்ப்பு போய் தானே எங்க ஓட்டு போடுறது இல்லைங்க. நான் இப்ப சொல்றேன், டீலிமிட்டேஷன்ல போய் யாரும் போய் ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. தாவேகா சார்பா நீங்க போடுறீங்களா எதிர்க்கிறீங்களாங்கிறது பதில் சொல்லலையே. எங்களை பொறுத்த அவரு இப்ப சங்கடமா இருக்கு. ஆமா. அதான் நாம இப்ப போய் போடணுமா? என்ன செய்யணும்? எங்களுக்கு போடுறவங்களே எப்பவும் போடாம சங்கடம். விட்டுறாதீங்க சண்டை போட்டு. அது அவரு முடிவு பண்ணல, மேல முடிவு பண்ணாங்கன்னா முடிவு பண்ணதுதான். அதுக்கு அவர் என்ன பண்ண போறாரு? இல்ல, அவங்க எப்பவுமே தீவிரமா சொல்றேன். எதிர்க்கிறாங்களா? இவர் எதிர்க்கிறாரா? இல்ல, அதை நோக்கி போயிட்டாங்க அவங்க. எதிர்க்கல அவங்க. அதை நோக்கியான பாஜகவை நோக்கி நகர்ந்து அதெல்லாம் சும்மா திமுக. fraud. இதெல்லாம் சும்மா இஷ்டத்துக்கு அடிச்சு விட கூடாது. நாங்க இல்ல, நேரத்துக்கு அவர் என்ன பேசியிருக்கிறோம். சொல்றாரு? we are speaking softly carrying a big stick. ஆனா நீங்க வந்து கத்திக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா உங்க தண்டம் நாங்க அப்படி பண்ணலையேங்கிறேன். அதாவது எனக்கு என்னன்னா, எதுக்கு யாரோ எல்லா நாளும் எதிர்த்து கவி இங்க என்ன கேக்குறாரு. பிரச்சனைனா, என் வீட்டுல நான் சாப்பிட்டு வெளியே வரும்போது என் வீட்டுல கருவாட்டு குழம்புன்னு நான் சொல்றேன். 4 வீடு தள்ளி இருக்கிற எவனோ ஒருத்தன் அவர் வீட்டுல சாம்பார்னு சொன்னா அதை நம்புறீங்க.
சாப்பிட்டவன் நான் ஏங்க, கருவாட்டு நீங்க குழம்பு சொல்ல நம்ப குறைந்தபட்ச மாட்டேங்கிறீங்க. செயல்களை என்ன கொண்டு வந்து- நியாயம்? இல்ல, இல்ல, கருவாட்டு ஏன் சாம்பாரா இல்லாம இருந்தா சரிதான். என்ன நியாயம்னு கேட்கிறேன் நானு. இது கருவாட்டு ஏங்க, சாம்பாரா நான் இல்லாம இருந்தா வீடு சரிதான். தண்ணி இருக்கிறவன் சொல்றது கருவாட்டு உண்மையா? சாம்பார். இல்ல, வீட்டுல ஏற்கனவே சாப்பிட்டவன் நான் குறைந்தபட்ச- சொல்றது உண்மையா? இல்ல, இல்ல, ஏற்கனவே ஏங்க, குறைந்தபட்ச திமுககாரன் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏடா, இது முக்கியம் இல்லையா? சட்டசபையில அண்ணா கொண்டு வைகை வரக்கூடிய செல்வன் சொல்லுவாரா? சட்டசபையில் கொண்டு வந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இவங்களுடைய நிலைப்பாடை தெரிஞ்சுக்கலான்னு இருந்தது. அதை தீர்மானத்தை ஆதரிச்சிட்டாங்கல்ல. ஏன் இன்னும் நீங்க அவ்வளவு சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சந்தேகப்படல. இவர் ஆமா, அவங்க தீர்மானத்தை ஆதரிச்சிட்டாங்கல்ல. ஆதரிச்சிட்டாங்க. இப்போ அங்கே ஒரு ஸ்டாண்ட் மாத்தி எடுக்க முடியல. கூட்டணி கட்சியே சர்டிபிகேட் கொடுத்து அமைச்சரவையில் ஐயோமல் இடம்பெற்றவங்க நம்புது சார் திமுகவை, நீங்க நம்ப மாட்டீங்க. ரைட், அவங்க சார், அவருடைய தாவேக அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை இதுதான் ஸ்டாண்டுங்கிறது ஆதரிச்சிட்டாங்க. நம்ம இதை மாற்று இல்ல, இல்ல, நிலைப்பாடு எனக்கு எடுக்க இதுல முடியாது. doubt என்னன்னா, இப்போ IUML-க்கு செலக்டிவ் அம்னீசியா. முதல் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினது யாரு? திமுக. நான் சொல்றது இப்போ நீங்க ஏங்க, சட்டசபையில இல்ல, உங்களுக்கு இந்த சாதாரண பேச்சு- சார், அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினது திமுக. அதே தீர்மானத்தை பழையபடி சட்டமன்றத்தில் கொண்டு வந்தப்போ திமுக அதை வரவேற்றிருக்கு. இதுல என்ன தப்பு? இன்னைக்கு என்ன சார் சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிறீங்க? பாஜக விஷயத்துல யார் சரியா கையாளுறது, தாவேக்காவா திமுகவா? இப்ப ரெண்டு பேருமே டிராவ் ஆக்கிட்டாங்க விளையாட்டு. ஆமா, ஏன்னா அப்ப அவங்க- எல்லாரும் உங்க பக்கம் தான் இருக்காங்களா ஆமா, கட்சியில? ஆமா, ஆமா, எங்க பக்கம் தான் இருக்காங்க. வேற மாதிரி நிச்சயமா, போகுது. ஆமா, ஏன்னா, இல்ல, இல்ல, உண்மையா மாநில சொல்றேன். உரிமைகள்னு சொன்னாலே திமுக இல்ல, நாங்க மாநில உரிமைக்கு எதிரானவங்க கிடையாது. அதனால எங்க பக்கம் தான் இருந்து ஆகணும் அவங்க. ஏன்னா அனாவசியமா சண்டை போட்டா என்ன ஆகும்னு திமுகவுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? ஆமா, என்ன இப்ப அனாவசியமா சண்டை போட்டு எதுவும் தாவேகாவை கிடைக்கலன்னா ஜெயிக்க அவங்க- வச்சிட்டாங்களா பாஜக? ஆமா, தாவேக்காவா பாஜக ஜெயிக்க வச்சு. பாஜக அதான் அக்கா சொல்றாங்க. நீங்க எங்க கூட சண்டை போட்டதுனால அவங்கள என்ன ஜெயிக்க அபாண்டமா வச்சாங்க. பழித்து மக்கள் அதான், இதுதான் திமுகவோட பிரச்சனையே. மக்கள் எந்த தீர்ப்பு கொடுத்தாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால நீங்க தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்க. அண்ணா வந்து போய் பிரைம் மினிஸ்டர் வரவேற்க மாட்டாரு, டீ பார்ட்டிக்கு போக மாட்டாரு. இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால மாநில உரிமைகள்லாம் பாதிக்கப்படுது. அதனால நாங்க வேற கட்சிக்கு கொடுக்குறோம்னு கொடுத்துருக்காங்க. தாவேக்கா தேவலமோ? இருக்கலாம். ஏன்னா வந்து அதுலதான் நாங்க ஒண்ணு சொல்றோம், காங்கிரஸுக்கு அழுத்தத்தின் நீங்க உடன்படாமல் நீங்க சும்மா இத மாதிரி டீலிமிட்டேஷனுக்கு போடுறோம், நீட்டுக்கு போடுறோம்னு இல்லாம ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இல்ல, வச்சிருக்காங்க. நியாயமாக அதுதான் பிரச்சனையே. எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீட்டு. நியாயமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்றதான். நியாயமாக மத்திய மாநில அரசுகள் நடந்து கொண்டால், மாநில அரசு நியாயமாக மத்திய அரசோடு நடந்து கொண்டால் மக்கள் அதற்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். எனது கருத்து. இல்லை, அதாவது மாநில உரிமைகள்னாலே ஒட்டுமொத்த ராயல்ட்டி வந்து திமுக தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாநில உரிமைகளை நோக்கி தாவேக அரசு செயல்படுறதுனால அதை தப்பிக்க முடியல. ஆதரவு தெரிவித்து தான் ஆகணும். எப்படி அதை எதிர்த்து போட முடியும்? அண்ணா எம்பி கூட சொன்னார், நாங்கள் ஓட்டு போட்டு அவங்கள நம்பலான்னு சொல்லி. வேறு எப்படி எதிர்த்து போட முடியும்? உரிமைகளை மீறி அவங்க போக முடியாது இல்லையா? நியாயமான கோரிக்கை தான். நமக்கு தான் இந்த ஓட்டு போடுற பிரச்சனையே இல்லை. அப்படி எம்பி இல்லை, அதனால தான் இல்லை, எதிர்க்க வேண்டியதை எதிர்ப்போம், ஆதரிக்க வேண்டியதை இல்ல, ஆதரிப்போம். என்னோட அதான் பார்லிமெண்ட்ல தயாநிதி மாறன் அவங்க பேசும்போது பக்கத்துல இருந்த தெலுங்கு தேசம் எம்பி என்ன தெரியுமா சொன்னார்? மாநில உரிமை எல்லாத்தையும் விட்டுருங்க, எல்லாம் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. என்னோட குற்றச்சாட்டு என்னன்னா, மாநில உரிமையை மறுக்கிறேன்னு சொல்லிட்டு சாக்லேட் எடுத்து 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 கொடுத்து தமிழ்நாட்டில் உள்ளவங்களை நீங்க வந்து சர்க்கரை வியாதிக்காரர்களாக மாற்றுகிறீர்களே தவிர, சந்திரபாபு நாயுடு அவர்களை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க இன்னைக்கு ஒரு பரந்தூரை நீங்க எதிர்க்கிறீங்க, அங்கே வந்து நீங்கள் வந்து நெல்லூரில் பெரிய விமான நிலையம் வரப்போகுது, இங்கே வந்து ஒரு போர்ட்டை நீங்கள் எதிர்க்கிறீங்க, அங்கே விசாகப்பட்டினத்தில் பெரிய போர்ட் வரப்போகுது. நான் கனடாவில் நானும் டாக்டரும் படிக்கும்போது இதே மாதிரி உயர்ந்த கட்டிடங்கள் ஐடிலாம் நம்மகிட்ட இருக்கணும்னு நான் நினைப்பேன். தெலுங்கானா கவர்னராக நியூ சிட்டிக்குள்ளே போகும்போது அவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்குது. ஹைடெக் சிட்டி பெங்களூரில் போகும்போது அவ்வளோ இருக்குது. தமிழ்நாடு, எனக்குள்ள ஒரே ஒரு கவலை நான் சொல்லிடுறேன். வருங்காலத்தில் உதாரணத்துக்கு புதுச்சேரிங்க, எல்லா குழந்தைகளும் இன்னைக்கு வந்து சிபிஎஸ்சி மாற்றியாச்சு. அதுக்கு நான் ஒரு காரணம். இன்னொன்று 10% நாங்கள் நீட் ஆஸ்பிரேஷன்ஸில் குழந்தைங்களுக்கு 10% எந்த கையால் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை பரிசீலிக்குது. அப்போ நான் என்ன நீங்க சொல்றேன், 7.5 நீங்க மாநில- அவங்க போட்ட கையெழுத்து தான். ஆமா, நான் என்ன சொல்றேன், நீங்க மாநில உரிமைன்னு சொல்லிட்டு அதை மறுக்கிறதுக்கு பதிலா மாநில உரிமை எதையெல்லாம் மறுப்பது மாநில தான் உரிமை எதுக்கு அவங்க இல்ல, பேசுறது? எதையெல்லாம் மாநில உரிமைக்கு கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகளை உயர்த்துங்க நான் சொல்றேன். நீங்க மாநில உரிமைன்னு அரசியல் பேசி பேசி தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளிடாதீங்கன்னு என் தாழ்மையான கருத்து. ஒன்று, இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் டைடல் பார்க்கு கொண்டு வரும்போது எந்த ஊரில் இருந்துச்சு? அதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்தீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. டைடல் பார்க் நாங்கள் கொண்டு வந்தப்போ சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டில் வந்து இன்னைக்கு நாங்கள் 2வது இடமா இல்லையா?
இல்ல யார் concentrate சொன்னா? sir. ஒரு நிமிஷம் Concentrate. முன் ஒரு முடிச்சு நிமிஷம். இல்ல, இல்ல இல்ல. இல்ல இந்த நான் ஒண்ணு ஏத்துக்கிறேன், நீங்க தான் டைட்டில் பார்க் கொண்டு வந்தீங்க, ஆமா. மாற்று கருத்து இல்ல. ஆமா. பட் இந்த பழம்பெருமைகளை பேசி பேசியே நம்ம வளம்பெருமை இல்லம்மா, அது 2000 அது 2000 தான் சார் சொல்லு. that is 25 years ago. இன்னும் நீங்க ஒரு நிறைய நிமிஷம். கொண்டு வந்தீங்க மாற்று இல்ல, கருத்து. இல்ல, ஹரி, concentrate ஹரி, sir. அவங்க அந்த வச்சிருக்கிற 25 நிறைய ஆண்டுகள்ல விஷயங்களுக்கு நான் பதில் அந்த சொல்லணும். 25 மாநில ஆண்டுகள்ல உரிமை பேசியதால் தமிழ்நாடு பின்தங்கியது என்ற தமிழிசை அக்காவினுடைய குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது. பேசியதால் இன்னைக்கும் நடந்ததால் சொல்றீங்க. இன்னைக்கும் சொல்றேன், தப்பா இந்திய அளவில் தனிமனித வருமானம் யாரிடம் அதிகம்? ஜிஆர் யாரிடம் அதிகம்? பொருளாதாரத்தில் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரம் யாரிடம் அதிகம்? Inclusivity வாழ்க்கை தரம் இருக்குல்ல, யாருக்கு அதிகம்? இன்னொன்னு சொல்றேன், ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன்க்கா. நீங்க பேசும்போது அமைதியா இருந்தேன்ல, கொஞ்சம் கம்மியா இருப்போம். ஒண்ணு, எங்க அக்கா சார்ந்த துறை இருக்குல்ல, மருத்துவத்துறை. மற்ற மாநிலங்கள்லாம் எத்தனாயிரம் பேருக்கு எத்தனை டாக்டர்? நாங்க 400 பேருக்கு ஒரு டாக்டர் உண்டா இல்லையா? அக்காட்ட கேளுங்க. இதெல்லாம் நாங்க வளர்த்து வச்சிட்டோம். எதனால? நீங்க கொண்டு வந்த ஆதிக்கத்தை எல்லாம் எதிர்த்து நாங்க எங்க காலில் நின்னதுனால தான் இன்னைக்கு இதை சாதிச்சு முடிச்சிருக்கோம். இன்னைக்கும் தமிழ்நாடுன்னு சொன்னா சார், நான் உண்மையிலே அவ்வளோ சந்தோஷப்படுறேன். இப்போ 2-3 ஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்தேன். இந்த கமிஷன், நான் இந்த கமிட்டி மெம்பரை சார், குஜராத்னு எடுத்தீங்கன்னா 4 மாவட்டம் நல்லா இருக்கும் சார். மீதி ஒரு 8 மாவட்டம் கடவுள் சத்தியமா சொல்றேன் சார், நம்ம உண்மையிலே இந்தியாவில் இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு. ஆனா நீங்க தமிழ்நாட்டில் எங்க அக்கா சொந்த ஊர் கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பிச்சு வடசென்னை எங்க அக்கா நின்ன தொகுதி வரைக்கும் வாங்க சார், எல்லா இடத்துலையும் எல்லா தமிழனும் சமமா. ஆனா முனைவர், இதுல நம்ம போக வேண்டிய தூரமும் இருக்கு. இன்னைக்கு சென்னை போன்ற நகரம், இன்னைக்கு சென்னை பெங்களூரு விட ஹைதராபாத்தை விட பின்தங்கி இருக்கு. அதை நம்ம இன்னும் வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஹைதராபாத் ஏர்போர்ட்டுக்கு போங்க, பெங்களூரு ஏர்போர்ட் போங்க, சென்னை ஏர்போர்ட் போனால் நமக்கு அவமானமா இருக்கு. ஆனா நீங்க ஏர்போர்ட் வானாங்கிறீங்க. ஸோ வைல் இன்க்ளூசிவ் growth இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க ஹைடெக் growth-யும் இன்னும் முன்னெடுக்கணும், அந்த டெம்பரும் வேணும் இல்லையா? கண்டிப்பா வளர்ச்சியை நோக்கி போகணும், அதுல எந்த உங்க மாற்று கருத்து இல்லை. அதே அப்ரோச் வேற மாதிரி இருக்கு இல்லையா? இந்த ஏர்போர்ட் அதே சமயம் விவசாய பெருங்குடி மக்களுடைய அவங்களுடைய பெரிய கோரிக்கை அந்த விஷயத்துல அதையும் நம்ம பரிசீலனை பண்ணணும். இப்படி தாவே காட்சியில நிலமே எடுக்காம ஏர்போர்ட் கட்டுறீங்க, அப்படிதானே? வானத்திலேயா? நிலம் எடுத்தாதான் ஏர்போர்ட் கட்ட முடியும், நிலம் எடுத்தாதானே கொடுக்க முடியும். இருந்தாலும் வளர்ச்சி அவசியம்ன்றதுக்காக பூர்வ குடிகளை நம்ம எப்படி மறுக்க சரி, முடியும்? வேற எந்த பூர்வ குடிகளை நீங்க இப்போ இந்த பரந்தூர் பூர்வ குடிகளுக்கு சந்தோஷம், சரி, வேற ஏதாவது பூர்வ குடிகளை கை வைக்க போறீங்க தானே? வேற எப்படி பண்ண முடியாது? விவசாயத்தில் எடுக்காம ஏர்போர்ட் கட்ட முடியாது. காலியா இருக்கக்கூடிய இடங்கள்ல பறந்துபட்டு அப்படி ஒரு இடத்துல தமிழ்நாட்டுல அப்படி ஒரு இடத்த இல்ல, கட்டுங்க. இருந்தாலும் முயற்சிப்போம். அதாவது முயற்சி வெற்றி பெற வாய்ப்பு. இன்னொன்னு சொல்றேன், அக்காவோட அந்த மனநிலை இருக்குல்ல, அதுவே ஆதிக்கம். ஒன்றிய அரசோட நாங்க மாநில அரசு ஒத்து போகணும்னு சொல்றாங்களே, as per the constitution both are state governments, it is not the national government. நாங்க கிடையாது. அந்த இந்த ரெண்டுக்குமே சம அதிகாரம் உண்டு. இந்த சிந்தனை என்னைக்கு தேசிய கட்சிகளுக்கு வருதோ அன்னைக்கு தான் இந்தியா வாங்கும். மோதிக்கிட்டே இருக்கலாமா? கட்ட முடியல, ஒரு டைட்டில் பார்க் கட்ட முடியல. ஆனா ஹைடெக் சிட்டி எங்களா இருக்க விடுங்க. எங்களுக்கு எதுக்கு நீட்டு? எங்க அக்கா நீட்டா படிச்சாங்க. இல்ல, நான் தான் சொல்றேன், எங்க அக்கா நீங்க நீட் அக்கா படிக்கும்போது புஸ்தகம் இவ்வளவுதான் இருந்தது. அக்கா படிக்கும்போது 4 ஸ்பெஷாலிட்டி தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு குழந்தைங்க ஸ்பெஷாலிட்டி 100 ஸ்பெஷாலிட்டி ஆயிடுச்சு. அக்கா நீங்க கைனகாலஜிஸ்டா? இல்ல ஒரு நிமிஷம், நான் நீட்ட நீங்க ஸ்பெஷல் தானா? ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் கம்மியா Specialist இருக்கு. become the doctor, you can become the specialist at any time. நீட்ட பத்தி இல்ல, நீட்டுக்கு முன்னாடி தரமான டாக்டர்களை உருவாக்கணும் நீட்ல இல்லையா? மாத்திரம் பேசும்போது மாத்திரம் ஏன்ட்ட விட்டுருங்க, ஏன்னா நான் ஒரு டாக்டர். அந்த நிச்சயமா அதுக்கு, ஏன்னா அவங்க போராடுறது இல்ல, சட்டக்கல்லூரி போராடுவாங்க, அவங்க போராடுவாங்க. அவங்க பிள்ளைங்க படிச்சுக்கிட்டே இருந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் முதல் 100ல் 17 மார்க்கு தமிழ்நாட்டு குழந்தைங்க தான் வாங்கியிருக்காங்க. நீங்கள் போராடிக்கிட்டே இருங்கன்னு. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். நான் தனியார் மருத்துவக் கல்லூரியில் வேலை செஞ்சவ, அரசு மருத்துவக் கல்லூரியில் படித்தவ. அரசியல் தலைவர்கள் ஏன் சில பேர் எதிர்க்கிறாங்க தெரியுமா? கோட்டா உண்டு அவங்களுக்கு. 5 சீட்டு தனியார் மருத்துவக் கல்லூரியில் இவங்களுக்கு நேரடியாக உண்டு. ஏன் இவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க? இன்னொன்று, என்ன கூட டாக்டர் படிச்சுட்டு பெரிய ஹாஸ்பிட்டல், ஒரு நிமிஷம், நான் பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டியிருப்பாங்க, 50 மார்க் தான் வாங்கியிருப்பான் அந்த தம்பி. 5 கோடியை கொண்டு கொடுத்து டாக்டர் ஆக்குவாங்க. இப்ப அது முடியாது. உடனே நீங்க அதாவது என்னமோ இவங்களோட ஆட்சியில என்னமோ லீக். நான் என்ன சொல்றேன்னா, லீக் ஆக கூடாதுன்றது அதுக்காக சட்டமே ஏத்திட்டாங்க. லீக்குக்கு எப்போ ஏத்திட்டாங்க? அப்புறம் தான் லீக் ஆச்சு. நான் என்ன கேக்குறேன், இல்ல நான் என்ன கேக்குறேன்,
சாமானிய மக்கள் இவங்க என்ன சொல்றாங்க, நாமக்கலுக்கு போய் நான் பார்த்துருக்கேங்க, மூட்டை மூட்டையாக பணத்தை கொண்டு கட்டி அங்கே +2ல மார்க் வாங்க வைப்பாங்க, அதில் வாங்குவாங்க. நான் ஒரு சாதாரண ஏன்னா நான் வந்து 7.5 10% நீட்டுக்காக குழந்தைங்களுக்கு கொடுத்த நபர்ன்ற முறையில் நான் பேசுகிறேன். பாண்டிச்சேரியில் ஒரு நிமிஷம் ஒரு குழந்தைக்கு வாய்ப்பு இல்லைங்க, கிராமத்துக்குள்ள படிக்குது, இன்னொரு குழந்தைக்கு பெரிய ஸ்கூல்ல படிக்க வாய்ப்பு கிடைக்குது. அந்த குழந்தை +2ல அதிக மார்க் வாங்க, இந்த குழந்தை வாங்க முடியாது. ஆனால் அதற்கு அப்புறம் IAS IPS எழுதுற மாதிரி வாய்ப்புகள் சமமாகும் போது இந்த குழந்தை உட்கார்ந்து படிச்சு சமமான வாய்ப்புல இந்த குழந்தை பெறுது. இன்னும் சொல்ல ஒரு பக்கம் வீட்ல பெறுது, இன்னொரு குழந்தை பெரிய ஹைடெக் கோச்சிங் சென்டர்ல பெறுது. யாருக்கு வாய்ப்பு இல்ல? இப்போ அந்த நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க. ஹைடெக்ல படிக்கிற குழந்தைங்க இல்ல, இப்போ ஒரு வெப்சைட் இருக்கு, ஏன் கூட செக்யூரிட்டியா வேலை செஞ்ச இந்த நீட் கோச்சிங் சென்டர்ஸ் கொடுக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சது எவ்வளவு அவங்க வாங்குறாங்க. இல்ல அது இல்லாம இல்ல, ஒரே நிமிஷம் இப்ப எங்க அக்கா ஒரே நிமிஷம் ஒரு கேள்வி கேட்றேன், நீங்க கேட்டு பதில் சொல்லுங்க. ஒரு கேள்வி மட்டும். எங்க அக்கா சொல்றாங்கல்ல, நீட்ல 720க்கு 715 எடுத்த பிள்ளைங்க படிக்குது, 720க்கு 114 எடுத்த பையன் படிக்கிறான் ஆந்திராவில். ரைட்? இவன் டாக்டரா அந்த அம்மா டாக்டரா? நீங்க சொல்றீங்கல்ல நாங்க நீட்ல கிழிச்சிருவோன்ட்டு. அக்கா வருத்தப்படாதீங்க, 245 720க்கு 245க்கு கீழே படிச்ச 30% பேர் இன்னைக்கு டாக்டரா உட்கார்ந்துட்டு இருக்கான். இவெல்லாம் மோசமானவனா? நான் கேட்கறேன். அப்போ உங்க நீட் இந்த கேள்வியை நான் கவுன்சிலில் கேட்டேன், என்னுடைய கமிட்டியில் கேட்டேன். ராதாகிருஷ்ணன் இருக்கார்ல நம்ம ISR சேர்மன், சார் நீங்கள் இதை கம்பல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? மொத்தம் 1 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் தானே வேணும் நமக்கு. 720லேருந்து 719 718 710 700 அப்படி முடிங்க. 1 லட்சத்தோட முடிச்சு கட்டு போயிருங்க. ஸ்டாண்டர்ட் இல்ல என்னன்னா ரிசர்வேஷன் இருக்குல்ல, இதுல சமூக நீதி இருக்குல்ல, ரிசர்வேஷன்ல ஓபன் காம்படிஷன் 720ல இருந்து ஆரம்பிங்க, 650ல இருந்து காமிங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், SC STங்கிறது முந்தைய ஒரு காலத்துல தான் நம்ம மற்றவங்களுக்கும் அவங்களுக்குமான வித்தியாசம் அதிகமா இருந்தது. இப்போ அப்படிலாம் இல்ல. SC பிள்ளைங்க OCல முதல் பரத்துல வர்றாங்க. அதெல்லாம் காலம் மாறி போச்சு. 1 லட்சம் கேண்டிடேட் வேணும். நீங்க பாஸ் பண்ண வைக்க வேண்டியது 4 லட்சம் பிள்ளைங்களை, ஒருவேளை தேவைப்பட்டால் 1:4. எதுக்கு 13 லட்சம் பேரை பாஸ் பண்ண வைக்கிறீங்க? 22ல இருந்து 13 லட்சம் பேரை ஏன் பாஸ் பண்ண வைக்கிறீங்க? அப்ப என்ன அர்த்தம்? இந்த 13வது லட்சம் வாங்குறான் பாருங்க சார். இந்த இவங்க சொல்றாங்க நீட் தேர்வு முறைகேடு. இதுக்கு நான் ஒரு இது சொன்னேன். ஒரே ஒரு நிமிஷம் தம்பி. நீட்டு எப்பவுமே நான் வாத்தியாராக இருந்து நான் பார்த்ததுல இந்த மால் ப்ராக்டிசஸ் இருக்குல்ல, இர்ரெகுலாரிட்டிஸ், இதில் இன்வால்வ் ஆகிற பிள்ளைங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜ் ஆர் ஆவரேஜ். எப்போவுமே மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸு இதில் இன்வால்வ் ஆகவே மாட்டாங்க. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இதை வந்து 720க்கு 500 வரைக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த மால் ப்ராக்டிஸ் நடக்காது. நீங்கள் என்னத்துக்கு சட்டம் கொண்டு வரணும்? சார் நான் சொல்கிறது 700 வாங்குற புள்ள 720 வாங்குறதுக்காக பிட்டடிக்காது. ஓகே, 114 வாங்குறவன் தான் நமக்கு 120வது வந்துடணுமே அடிப்பான். இது உளவியல். அப்போ நீங்க இந்த இந்தியா முழுக்க 1 லட்சம் தான் இருக்கு, வேகன்சி இருக்கு, 1,05,000 MBBS. நீங்க நீட் நடத்துறீங்கல்ல, 1:4 வைங்க சார். நீங்க கொடுக்குற காலேஜில் அந்த புள்ள சேர முடியாம இருந்தால் அடுத்த புள்ள சேரட்டும். அப்படின்னா 4 லட்சம் பேரை தானே சார் பாஸ் பண்ண வைக்கணும். எதுக்கு சார் 13 லட்சம் பேரை பாஸ் பண்ண வைக்கணும்? இத்தனை பேர் டெல்லியில வந்தாங்கன்னா இதுல ஏதோ சிக்கல் இருக்குன்னு காட்டு. வெறும் லீக் மட்டும் இல்ல, இட் ரிக்வயர்ஸ் ரீசன். ஃபேர் நீட் தான் சொன்னாங்க, பேட் நீட் அவங்க சொல்லல. அது சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர், லிமிட்டேஷன் சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் இது. சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, சம வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லா நாட்டிலும் இருக்கு, எல்லா துறைக்கும் இருக்கு. பாண்டிச்சேரியில் கவர்மெண்ட்டே நீட்டுக்கான கோச்சிங் கொடுத்தோம். இன்னைக்கு 55 குழந்தைங்க பாஸ் பண்ணியிருக்காங்க நீட்னால, சாமானிய மக்கள் கிடைச்சிருக்காங்கன்னு எனக்கு ஃபோன் வருது. நான் இருக்கும்போது 39 குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல உள்ள நீட் கோச்சிங்ல. அப்போ அந்த கோச்சிங்கை நீங்க கொடுங்க. Let us agree to disagree on everything. நேர்களே, ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதம் இங்கே நடந்தேறியது. எல்லா தரப்பினுடைய கருத்துக்களையும் பார்த்தோம். மாநில உரிமை சார்ந்த விஷயங்கள்ல எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் பல விஷயங்கள்ல ஒன்றாக நின்றிருக்கிறார்கள். யார் எப்படி அரசியல் இருந்தாலும் அதை தாண்டி தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக இங்கே அனைவரும் விவாதித்திருக்கிறார்கள். யார் சரி யார் தவறு அப்படிங்கிறது நேயர்களுடைய பார்வைக்காக. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 4 விருந்தினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே.